சரியாசனத்தில் அமர வைத்த தாயே அந்த பம்பையாற்றங்கரையிலே ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் பம்பையாற்றங்கரையிலே பார்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொன்னாரு? பார்வதி என்ன பிரிஞ்சு நீ 8 நாள் தாமுறன்னு சொன்னாரு. 8 நாள் அந்த போமுட்டதோ இருந்து பாரு அப்ப தெரியும் அப்ப வேதனை என்ன சங்கடப்படுது. அப்ப அதை கேட்ட ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் அந்த பம்பையாற்றங்கரையில வந்து அம்மா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி எப்படி தவம் இருக்கிறானா எப்படி அம்மா ஆதவம் இருக்கின்றார் நல்ல மண் எடுத்து நல்ல மண் எடுத்து வைத்து மண் எடுத்து அளவு மண் எடுத்து 100 லிங்க வைத்து அளவு மண் எடுத்து 100 லிங்க வைத்தா
சிவதவசம் செய்து வாராய்யா. சிவனை நோக்கி தவறுக்கா? ஆமா. ஆத்து மண் எடுத்து அரணார பிடித்து வைத்து சேற்று நல்ல மண் எடுத்து சிவனாரை விழித்து வைத்து முட்டளவு மண் எடுப்பா 300 லிங்க வைத்து 300 லிங்க வைத்து கொடையளவு மண் எடுத்து 90 லிங்க வைத்து 90 லிங்க வைக்காதா? ஒரு நாள் 2 நாள் ஐயா கிடையாது. 8 நாள். அப்ப 8 நாள் அந்த பம்பை ஆற்றங்கரையிலே ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? ஆமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 8 நாளா அவ தவம் இருந்து வருகிறாள். பார்வதி அங்கு தவம் இருக்க சரி கைலாச வாசல்ல பார்த்தார் பகவான். ஆமா. அடடே என்ன பார்வதி ஏதோ ஒரு கோபத்துல போய் தவம் இருட்டின்னு சொல்லிட்டோம். சரி. ஆனா அவ என்ன செய்யறாளோ என்ன செய்தாரோ என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த கைலாசம் தாங்காடே கைலாசம் தாங்கடந்தே கண்டரோ ஏகி வரா அன்பையாற்றங்கரைகளிலே எடிப்பெண்ணே பார்வதியே எடிப்பெண்ணே பார்வதியே ஈசனோட வாழைகளே எடிப்பெண்ணே பார்வதியே எடிப்பெண்ணே பார்வதியே ஈசனோட வாழைகளே. இப்போ கைலாசம் தான் கடந்து கரைக்க நாகப்பட்ட சிவபெருமான் வருகிறாரு. அதாவது என்ன பம்பையாற்றங்கரைக்கு வராரு. பம்பையாற்றங்கரைக்கு வருகிறாரு. பெண்ணே பார்வதி, பெண்ணே பார்வதி, இந்த பாவனை எண்ணி 8 நாள் தவம் இருந்தியட்டி. தவம் இருந்தியம்மா. 8 நாள் தவம் இருந்ததற்காக என்ன வர வேணுமோ கேளு, நீ என்ன கேட்டாலும் தாரேன், இந்த பாவன் தாரேன் சரி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன பொழுது சிவபெருமான் சொல்லும் பொழுது பார்வதியுமோ என்ன வரம் கேட்க? என்ன கேட்கிறா? இந்த உலகத்துல யாருக்கிட்ட இல்லாத வரத்தை கேட்க. ஆமா, யாரிடமே இல்லாத வரத்தை கேட்கிறா. எதுக்கு இருக்கு? யாரிடமே இல்லாத வரத்தை கேட்கிறான். சரி, என்ன வரம் தெரியுமா? என்ன வரம் அம்மா? ஏ கண்ணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரே வேணும் அம்மா, கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரே வேணும் ஐயா, புருஷன் இல்லா பிள்ளையது புத்திரனே எனக்கு ஐயா, புருஷன் இல்லா பிள்ளையது புத்திரனே வேணும் ஐயா, ஆளன் இல்லா கை குழந்தை ஆளன் இல்லா பிள்ளையதே அடியாளுக்கு வேணும் ஐயா, எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வேணுமோ கேள் பார்வதி, தருகிறேன். புருஷன் இல்லாத பிள்ளை வேணுமுங்க. என்னதா? புருஷன் இல்லாம பிள்ளை பிறக்குமா? புருஷன் இல்லாம குழந்தை கிடையவே கிடையாது. கரு இல்லாம உருவுண்டா கிடையவே கிடையாது. ஐயோ, என்ன 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 கணவன் இல்லாத கை குழந்தை அல்லவா கேட்கிறா? அதுக்கு கணவன் இல்லாத கை குழந்தை கரைக்கண்டரே வேணும் ஐயா. எனக்கு புருஷன் இல்லா பிள்ளை எது எனக்கு வேணும் ஐயா. ஆளன் இல்லா பிள்ளை அடியாளுக்கு வேணும் 8 நாளைக்கு. அதுவும் ஆண் குழந்தை வேணும். ஓஹோ, ஆமாவோ அம்மையா. ஏ பார்வதி, என்ன என்ன இந்த உலகத்துல சரி 10 மாதம் 300 நாள் வயித்துல சுமந்து பிறக்கக்கூடிய பிள்ளையே. ஆமா, கணவனுக்கும் மனைவிக்கும் 10 மாதம் 300 நாள் வயித்துல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைய கை இல்லாமலும் காண இல்லாமோ இப்படி இல்லாமோ பிறக்கு. எப்படி எப்படி இல்லாம பிறக்கு? அவன் 8 நாளைக்குள்ள கேக்கியடி. 8 நாளைக்குள்ள ஒரு பிள்ளை கிடைச்சுனா இந்த மாதிரி நிக்குமா? அது நிக்காது, நிக்கவே நிக்காது. அந்த பிள்ளை தந்துருவேன் பார்வதி. சரி, அந்த பிள்ளையால உனக்கு சிறுமைதான் இருக்குமே தவிர பெருமை இருக்கு. ஆமா, பெருமை இருக்காதல்லவா? பரவாயில்லை பகவானே, பரவாயில்லையா? எனக்கு நீங்கள் குழந்தை வரம் தந்தே தீரும். சரி சரிடி. ஆமா, சொல்வது போல செஞ்சேன்னு சொன்னா சொன்னா உனக்கு பிள்ளை வர கண்டிப்பாக உண்டம்மா. ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறா தெரியுமா? என்னம்மா செய்கின்றா? ஏடியம்மா பார்வதியே ஈசனோட வார்த்தைகளே ஆதிவெள்ளி கைலாசத்தே அடக்கு போட்ட வாசலிலே 1000 நாள் மண்டபத்தே 32 நாள் தூணாதிலே உண்டாத மணி விளக்கே உண்டாத மணி விளக்கே சுடர் விளக்கு எரியுதே உண்டாத மணி விளக்கே
எனக்கு புருஷன் இல்லாத புள்ள தாரேன். கண்டிப்பா தான் இருந்தாய். ஆனா அந்த புள்ளையால சிறுமைதான் இருக்கும். பரவாயில்ல. ஆமா, பெருமை இருக்கவே இருக்காது. சரி பகவான், சரி, நீ ஆதிவள்ளி கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலில் ஆமா 32 நம்பர் தூணுல ஆயிரங்கால் மண்டபத்தில் அடேங்கப்பா 32ஆம் தூண் இருக்கு. சரி, அங்க என்ன இருக்கு? தூண்டாத மணி விளக்கு, சுடர் விளக்கு எரியும். ஆமா, ஆயிரங்கால் மண்டபத்துல சரி 32ஆம் நம்பர் தூணுல மாத்தி தூணுக்கு பேராத. ஆமா 33க்கு பேராத. கரெக்ட்டா 32 32. சரி, அந்த மணிவிளக்கு முன்னாடி 2 காலை மண்டி போடு. ஆமோ அம்மையா, முந்தானை ஏந்தி நில்லு. நீ முந்தானை ஏந்தி நிக்கும் பொழுது கண்ண மூடி இந்த கலைக்கண்டனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிக்கணும். நீ சொன்னாலும் சொல்லலாம், நான் இப்ப கண்ணை தான் மூட போறேன். ஆமா சரி, அப்படி செஞ்சா உனக்கு பிள்ளை கிடைக்கும். கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் என்று ஆண்டவன் சொன்ன பொழுது சொல்லும் பொழுது ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆமோ ஆமம்மா பிள்ளைக்காக எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகின்றார்? ஆதிவள்ளி கைலாசத்தே, ஆதிவள்ளி கைலாசத்தே கோட்டவாசலே ஆயிரங்கள் மண்டபத்தே 32ஆம் தூணிலே உண்டாத மணி விளக்கே, உண்டாத மணி விளக்கே, உடல் விளக்கை எரியலே, உண்டாத மணி விளக்கே, உண்டாத மணி விளக்கே, அந்த மணி விளக்கு எரியும் போதே, எரியும் போதே மண்டி போட்டே, வண்டி போட்டே ஏந்த வேணும் உள்ள பார்வதியே கண்ணரெண்ட மூடிக்கொண்டே, கண்ணரெண்ட மூடிக்கொண்டே நாமத்தை உச்சரித்தே, கண்ணரெண்ட மூடிக்கொண்டே மூடிக்கொண்டே கடவுளோட உச்சரித்த பார்வதி பகவான் சொன்ன சொல்படிக்க ஆதிவள்ளி கைலாசத்தில், ஆதிவள்ளி கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசலில் ஆயிரங்கால் மண்டபத்துல சரி 32ஆம் நம்பர் தூணு. 32ஆம் நம்பர் தூணு அங்க என்ன இருக்கு? அழகப்பா 32ஆம் தூண் இருக்குப்பா. சரி, அது முன்னாடி வந்து பார்வதி அம்மா குளித்து நீராடி கோலவர்ண பட்டு உடுத்தி, கோலவர்ண பட்டு உடுத்தி 32ஆம் தூண் முன்னாடி வந்து 2 காலை மண்டி போட்டு நிக்க. சரி, முந்தானைய ஏந்தி நிக்கிறாள, முந்தானை ஏந்தி கண்ண 2 மூடிக்கொண்டு கண்ண 2 மூடி நிக்கிறா. மூடி நிக்கா. பார்த்தார் பகவான். பகவான் நான் சொன்ன சொல்படிக்கு பார்வதி சொன்னபடிக்கு செய்றா. சரி, அவளுக்கு ஒரு பிள்ளை கொடுப்போம், கண்டிப்பா ஒரு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி பார்வதிக்கு தெரியாம பின்னால ஓடி வந்து அவர் தூண்டாத அந்த மணி விளக்கை, அம்மா மணி விளக்கே, மணி விளக்கை, அம்மா மணி விளக்கே தூண்டினாரே, தூண்டாத மணி விளக்கே, மணி விளக்கை தூண்டினாரே சிவபெருமானே. பார்வதிக்கு பிள்ளை வரத்தை கொடுக்கணும் என்று சொல்லி தூண்டாத மணி விளக்க அப்படி லைட்டா தூண்டினாரு. தூண்டுகிறான். அப்படி திரிய தூண்டும் பொழுது என்ன செய்யறது தெரியுமா? என்னம்மா முத்து போலே 3 சூட, 3 சூட மொழு மொழின்னு வில்லு உதையா, ஐயா கமலம் போல 3 சூட, 3 சூட, 3 சூட, 3 சூட பழிச்சென்று விலகுதையா, பார்வதி கண்ண மூடி இருக்கிறா பாத்தீங்களா? கண்ண மூடி நிக்க. பார்வதிக்கு தெரியாம தூண்டாத மணி விளக்க லைட்டா தூண்டிட்டாரு. செகண்ட் சரி, குட் கேர்ள். அப்படி தூண்டின உடனே தூண்டிய பொழுது அந்த முந்தானை ஏந்தி நிக்கிறா பாத்தீங்களா? ஆமா, அதுல முத்து போல 3 சுடர் மொழு மொழுன்னு விழுகுது. ஆமா, முத்து போல 3 சுடர் மொழு மொழுன்னு விழுகிறது. அப்பவும் பாத்தியா என்ன செய்யறா? பகவான் வந்து தெரிய தூண்ட போய் தான் பிள்ளை முந்தானையில விழுது. பகவானோட அருள் இல்லாம இந்த உலகத்துல ஆடும் ஆடாது அசியவே. அதான் சொல்லியிருக்கான், புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்திலே இல்ல. ஆமா, ஆளன் இல்லாத பிள்ளை அகில உலகத்திலே கிடையாது. கணவன் இல்லாத கை குழந்தை களி உலகத்துக்குள்ள கிடையாது. அப்ப பூட்டி பிடித்தா சரி மடி கணக்கு பத்தியா முந்தானையில பொந்து பொந்துன்னு விளையும்.
பார்வதி நினைக்கா பிள்ளை ஒரு 15 கிலோ தேரும் போலுக்கு. 15 கிலோ இருந்தா பிள்ளை வயிறு கிழிஞ்சுக்கிட்டு போயிரும். அது வேறையதை 15 கிலோ தேரும் தான். தேரும் இல்ல, வெயிட் கூட இருக்கு பாத்துக்கோ. அப்ப பிள்ளைய பூட்டி பிடித்து இங்க வச்சு பார்க்க கூடாது. சரி, திருஷ்டி விழுந்துரும்ல. ஆமா. அப்படின்னு தூரமா தள்ளி கொண்டு வந்து பார்க்கும் பொழுது திறந்து பார்க்க பிள்ளை எப்படி இருக்கு? எப்படி அம்மா இருக்கிறது? உருளுதையா உருளுதையா பிள்ளையாரே நல்ல குழந்தை நல்ல பழனி போலே அங்கு எங்க உருளையா நல்ல குழந்தை போலே நல்ல குழந்தை போலே அங்கு எங்க உருளையா அம்மி அம்மி குழந்தை போலே அங்கு எங்க உருளையா. ஐயா ஆண்டவனே பகவானே, ஆமா, நானும் பிள்ளை வரம் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாமா? வரம் கேட்டதற்கு வரம் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாமா? வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமோ? முந்தானையை விரிச்சு பாக்குறா பார்வதி. முந்தானையை திறந்து பார்க்கும் போது முந்தானையில எப்படி இருக்கு? இல்ல முண்டமா கிடந்து ஒரு அக்கு முண்டம் ஆணி முண்டமா இருக்குது. முண்டம் பொசக்கெட்ட முண்டமா இருக்கு. ஐயோ, நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு ஆண்டவர் இப்படி பிடி முண்டத்தை கொடுத்து விட்டாரு. ஆண்டவனே சிவபெருமானே, சிவபெருமானே, பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிடி முண்டத்தை கொடுக்கலாமா? நான் மைந்தன் வரம் கேட்டதற்கு இப்படி மாமுண்டத்தை கொடுக்கலாமா? அம்மி குளவிக்கு கோலா அங்கு இங்கும் இப்படி இருக்குமா மன்னா? இருக்குமே ஐயா. என் பிள்ளைக்கு அது கூட இல்லையே, மொட்டு மொழுக்குன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா கவலைப்படுதா ஐயா. கவலையா காத்தீங்களோ? என்ன பிள்ளைக்கு கொஞ்சம் சொன்னா ஒரு கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்ல. ஆமா, உண்டான உறுப்பு எதுவுமே கிடையாது. கொடை மாதிரி இருக்கு, பானை மாதிரி வழுக்கு வழுக்கு. அந்த பிள்ளை இந்த கூட்டத்துல வச்சோம்னு சொன்னா என்ன இருக்க கூட்டமும் எந்திரிச்சு போயிருந்தாய். ஆக இருப்பதனால அந்த குழந்தைக்கு காது இல்ல, மூக்கு இல்ல, கண்ணு இல்ல, செவி இல்ல, கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, செவி இல்ல, எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட எதுவுமே இல்ல. பிள்ளை பிள்ளையாவே இல்ல. பிள்ளையாவே இல்ல தாய். ஆண்டவா, என்ன எல்லா பிள்ளை மாதிரி என் பிள்ளை எனக்கு வேணும். ஆமா, எல்லா குழந்தை போல என் குழந்தை எனக்கு வேணும். சரி பார்வதி, என்ன என்ன என்று சொல்லி பிரம்மனை வரவழைத்தார். சரி, பிரம்மனுடைய வேலை என்ன? பிரம்மனுடைய வேலை உருபிடிக்கிறது. ஒரு பிள்ளை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி சைஸா உருபிடிக்கிறது பிரம்மனுடைய வேலை. அழகா சைஸ் பண்ணிருக்காரு. அப்போ பார்த்தார், பிரம்மன் வந்து பிள்ளைக்கு உருபிடிக்காரு. பிரம்மதேவன் வந்து பிள்ளையை உருபிடிக்கிறாரு. பகவான் உயிர் கொடுக்கிறார். உயிர் கொடுக்கிறார் அல்லவா? கண்ணபிரான் என்ன செய்யணும்? என்ன செய்கிறாரு? கண்ணுக்குள் ஒளி கொடுக்கணும். சரி, பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்தும் கொடுக்கணும். ஆமா, சரி. இப்ப பிள்ளை பிள்ளையா இருக்கானே, அழகா இருக்கானே. பிள்ளை என்ன அழகா இருக்கா? ஏன் பெத்தாரல்லோ. சரி, அவன் வெள்ளியோ பித்தாலையோ கௌரியோ போடவே மாட்டான். ஒரு சிலர் தங்கம் தான் போடுவான். ஒரு சிலர் தங்கம். தங்க பிள்ளை அவன். ஆறு பிள்ளது யாரது? அம்மா பாருடா. அப்பா ஒரு அப்பா கொஞ்சங்க பே. அப்பா வந்து கோவக்காரன். அப்பா பாரு செல்லும். ஆறு பிள்ளது. அம்மா பாருங்க, பாப்பாங்க. சரி, அப்படி பிள்ளை பிறதான் 20 வயசுல வண்டாளம் தண்டவாளத்துல யாரும் 20 வயசுல தான் மட்டும் கொள்ளுதான் முதல்தான் 6 பிள்ளைங்குது. எதுக்குல பெத்தா? எதுக்கு பெத்த நீ? அப்பன ஒரு பொருள் கேட்டு வாங்கி தரலையா? என்ன ஏன் பெத்த? நீ ஏன் பெத்த? பெக்க போய் தானே கேட்க. நீ ஏன் பெத்தன்னு கேட்கறது 15 வயசுல. சரி, 20 வயசுல என்ன யோகம்னு ஒண்ணு பொக்க சொன்னோம். பெத்து விட்டு இல்ல அனுபவத்துல பேசுதான். அனுபவம்லாம் கிடையாதா? நான் வந்து தாயும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, சொன்னாங்க. வழியில போகக்கூடியவன் நான். சரி, போட்டிருக்கும்ல. சரி, அப்ப பார்த்தார் பகவான். ஆமா, பிள்ளை பெத்தாலும் போதுமா? என்ன செய்யணும்? நல்ல முறையில புடிசை இல்லாத புள்ள கிடைச்சது. ஆமா, பகவான் அறிய. ஆமா, பகவான் அறிய பிறந்த குழந்தை. அப்ப பிறந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று பெயர் எதுவும் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கிறாரா? என்னமா கொடுக்கின்றார்? முண்டமாக வந்து உருண்டதாலே உருண்டதாலே உண்ட சுடல ஓம்பையர் ஐயா ஓம்பையர் நிவிலங்கா பிறந்ததாலே ஐயா பிறந்ததாலே ஆயாண்டி ஓம்பையர் ஐயா ஓம்பையர் உடலில் வந்து பிறந்ததாலே ஐயா பிறந்ததாலே 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 சுடலை என்று
எப்படி இருந்தா முண்டமா அக்கு முண்டம் ஆணி முண்டமா சாக்கு முண்டம் போக முண்டம் இப்படி பெசகட்ட முண்டமா இருந்தான். உருந்தா முண்டமா காக்கா மாதிரி தவா இருந்தான். கருகருன்னு இருந்தான். முண்டமா உருந்ததால முண்டே என்றுவாமே. முண்டன் என்று ஒரு பெயர் அல்லவா? ஆமா. சரி. மணி விளக்குல பிறந்ததால உனக்கு மாயாண்டி என்று ஒரு பெயர். மாயாண்டி என்று ஒரு பெயர் அல்லவா? சுடர் ஒளிவில பிறந்தாமுல்ல. ஆமா, தீச்சுடரில பிறந்தானே அப்பன். சுடல ஒம்பே. சரி. சரியாப்பா? நல்லா இருக்குதா பேரு. 3 சுடர் வந்து விழுந்தது. சரி. 3 பேர் கொடுத்தாச்சு. ஆமா. பிள்ளை நல்ல முறையில பெத்து பேரும் கொடுத்தாச்சு. ஆமோ அம்மையா. நீ வளர்க்கணும் இல்லையா? சரி. என்று சொல்லி பார்வதா தேவியானவள் பிறந்ததொரு மாயாண்டி சொடலைய. ஆமோ ஆமம்மா. சொடலைய. மாயாண்டி சொடலைய. ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் பெருமையாகவே வளர்க்கிறார். அழகுடனே பெருமையுடனே வளர்த்து வருகிறாள் அல்லவா? ஆமா. சரி. பிள்ளைய தரையில விட்டோம்னு சொன்னா ஆமோ ஆமம்மா. தண்டைக்கால் நோகும் என்று. தண்டைக்கால்கள் நோகும் என்று வலையில விட மாட்டா. சரி. இல்ல கரைஞ்சு போயிருவோம்ல. ஓ அப்படி. தோளதுல தொட்டில் கட்டி தொடையில நடைபரத்தி. நடைபரத்தி. மார்பதில தொட்டில் கட்டி அவன் மடியதுல நடைபரத்தி. ஆமோ ஆமம்மா. நாலு ஒரு மேனியும். சரி. பொழுது ஒரு வர்ணமுமா. ஆமா, நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வர்ணமுமாக அழகுடனே வளர்த்து வருகின்றார். யார குடியிருக்காரு பாத்தியா? யாரு பாப்பாங்குளத்துல பேசும் தெய்வமா. கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுப்பாருப்பா. நம்பி வந்தேன்னு சொன்னா நல்வாக்கு சொல்லுவார். நம்பி வந்தா நல்வாக்கு சொல்லுவார். யாரு மீசை முறுக்கிட்டு இருக்காரு பாத்தியா? நம்ம வெள்ள குதிரையில. வெள்ள குதிரையில. குதிரை இப்ப யூஸ் பண்ண மாட்டாரு. சரி. கரெக்டா 11:30 தான் ஜீன் வைப்பாரு. 11:30 தான் வைப்பாரு. இப்ப யூஸ் பண்ண மாட்டாரு. இப்ப யூஸ் பண்ண மாட்டாரு. அப்ப உட்கார்ந்து இருக்காரு. இப்ப லெஸ்ட் இருக்கும். லெஸ்ட். ஆமா. எடுங்கயா. அப்ப பார்த்தா பார்வதி பார்வதா தேவியானவர் தாராட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகின்றார். எப்படி தாளாட்டுகிறா தெரியுமா? எப்படி அம்மா குழந்தையை தாளாட்டுகின்றார்? ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் அம்மாள் என்ன பண்றாள்? மாயாண்டி எதுல தூங்குதாரு? எங்க? கைலாசத்துல மாணிக்க தங்க தொட்டில தூங்குதாரு. தங்க தொட்டில். நாமலாம் ரேஷன் கடை சாலையில தூங்குனேன். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. வருஷத்துல ஒண்ணுதான் கிடைக்கும். ஆனா அவர் தெய்வமா பிறந்திருக்காருல்ல. அவர் யாரு? தீல பிறந்தவர்ல. தீல பிறந்தவர். அவர் யாரு? யாருப்பா? தரணி ஆள வந்த தெய்வம். மணி மண்டபத்தில் இருக்கிறானே. இருக்காருல்ல. கல் கோட்டையில. ஆமா. பணக்காரன் குணக்காரன் இந்த ஊருக்கு சொந்தக்காரன். ஊருக்கு சொந்தக்காரர். ஆமா. அப்படி மாயாண்டி சொல்லல. ஆதிவல்லி கைலாசத்தில் மாணிக்க தங்க தொட்டில தூங்கிக் கொண்டிருக்க மாயாண்டி சொடல தூங்கி கொண்டிருக்க. ஆமா. பார்வதியும் பகவானி என்ன செய்யறாங்க? என்னதான் செய்தாங்க? ஆண்டவா, பிள்ளை தூங்கிட்டான். சரி, நம்ம விளையாடுவோமா? கண்டிப்பா. என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? கோவி பரத்தி சொக்கட்ட விளையாடுறாங்க. ஆமா, அந்த சொக்கட்ட கால் மண்டபத்துல நம்ம இருவேரும் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. இல்ல விளையாடுவோம்னு சொல்லி பிள்ளையும் தூங்கிட்டான். சரி, அழ மாட்டான். ஆமா, ஒரு பிள்ளை தூங்கிச்சுன்னு சொன்னா பெத்தவளுக்கு சந்தோஷம். தூங்காம எந்த நேரம் அழுகிட்டே இருந்தா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? பெத்தவளுக்கு ரொம்ப கஷ்டமா. பிள்ளை பெத்த நேரம் பல்லு குத்த நேரம் இல்லன்னு சொல்லிருக்கா. பிள்ளை பெத்தவா பல்லு குத்த நேரம் இல்ல. எதுக்கு அப்படி சொல்லிருக்கா தெரியுமா? என்ன காரணம் தான்? சொல்லுப்பா. எதுனாலும் புளு புளுன்னு அழுகிட்டே கிடக்கும். அது மட்டுமா? அவ சும்மா பல்லு அப்படி நோண்டிக்கிட்டு சிக்கன் தின்னுட்டு பல்லுல சிக்கிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி குறைஞ்சிக்கிட்டு இருப்பா. அவ சின்ன பிள்ளை என்ன செய்வா? எனக்கு கொஞ்சம் கூடங்க. என்ன சாப்பிடுத? யாருக்குன்னா
அதான் பிள்ளை பெத்த நேரம் பல்லு குத்த கூட நேரம் இல்லைன்னு சொல்லி பல்லு குத்த கூட நேரம் இல்லைன்னு சொல்லி. ஆமா சரி. அடி மாயாண்டி சொடரை தூங்க வச்சுட்டு பார்வதியும் பகவானும் கோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுறாங்க. சரி. அவர்கள் விளையாடி கொண்டிருக்க மாயாண்டி சொடல கொஞ்ச நேரம் தூங்கினாரு. அவர் கைலாசத்தில் இருக்க வேண்டியவரா கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓன்னு அழுதாரு. அவர் அழுகிற சத்தம் கைலாசமே அப்படி அதிருதுப்பா. கைலாசமே கலங்குது. மாயாண்டி சொடல் அழுகுற பிறந்த பிள்ளை அவர் அழுக அப்படி இருக்கு. ஆமா நம்ம அழுதோம்னா பக்கத்து வீடு மட்டும் தான் கேட்கும். ஆமா ஆனா மாயாண்டி சொடல் அழுகுறாரு. கைலாசமே கலங்குது. கைலாசமே அதிருது. ஆமா ஆனா பார்வதிக்கும் பகவானுக்கும் தெரியல. ஏன்னா பார்வதியும் பரவதி சொக்கட்டத்துல ரொம்ப சின்சியரா விளையாட்டு போதில்ல சின்சியரா ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது தெரியல. சரி. அப்படி மாயாண்டி சொடல அழுது கொண்டு இருக்கும் பொழுது மாயாண்டிக்கு எல்லாத்துக்கும் எத்தனை ஒரு அம்மா. சரி. ஆனா மாயாண்டிக்கு 2 அம்மா. இன்னும் குடும்பத்துல சண்டை எடுத்துட்டு நிஜம்தான்ப்பா. சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மாயாண்டி தூங்கி கொண்டிருக்கும் போது தூங்க விடுவாளா என் தாய்? பிள்ளை அழைப்பதற்கு எங்க இருந்து யார் வாரா தெரியுமா? யாரம்மா வருகின்றா? அவத்தில்லை வன கடலிலே கடலிலே பீடத்திலே பிறந்தவளா பிறந்தவளா பேச்சி பிரம்ம ராஜுதையா ராஜுதையா பேச்சியம்மா ரெண்ட பேச்சியம்மா ரெண்ட பேச்சி யார் வாரா? மாயாண்டிய தூங்க விட மாட்டா. யாரு யாரு? இல்லை வனத்துல இருக்க வந்தியா பேச்சி பேச்சி மகளே மாயாண்டி எப்பா அழைப்பதற்கு ஆமா சாமம்பா. சரி. நஞ்சு போட்ட நெஞ்சலுக்கும் நடு சாமம். ஓ நடு சாமம் நடு சாமம். ஆமா. சரி. பேச்சியம்மா மாயாண்டி தூங்க விடுவா? விடுவாளா விடுவாளா? கையில வச்சிருக்கா பந்தம். சரி. ஏ மகளே மாயாண்டி. ஆமா. எப்பா என்ன இந்த கைலாசத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாப்பா? கிடையாது கிடையாது. தாய்ப்பால் குடிச்சேன்னு சொன்னா உனக்கு தன் வயிறு நிறையாது. நிறையாது நிறையாது. மாதா பால் குடித்தேன்னு சொன்னா மணி குடல் கூட நிறையாது. நிறையாதுல பார்த்தா உனக்கு தேவையான இடம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க எங்கம்மா? அந்த மையான கரையடிலே கரையடிலே ஆண்ட பேரா வேகுடா ஐயா வேகுடா சுடுகாடு தன்னதிலே ஐயா தன்னதிலே 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 சுட்ட பேரோ வேகுடா சுடுகாடு தன்னதிலே தன்னதிலே தில்லைவனத்திலிருந்து பேச்சியம்மா வந்து சொல்லுகிறா. ஏ அப்பா மாயாண்டி. ஏ ஐயா ஏ சொடல நாளைக்குதான் வந்திருக்கேன். இங்க இருந்தேன்னு சொன்னா உன் வயிறு நிறையாது. நிறையாது நிறையாது. கைவலாசத்துல இருந்தேன்னு சொன்னா அன்னையின் பால் குடிச்சேன்னு சொன்னா உன் அடிவயிறு கூட நிறையாது. எங்கம்மா நிறையுது? குடல்லாம் சுருக்குழுந்து கிடக்கு. எங்க போகணும்? எங்க போகணும்? எங்க போகணும்? நான் எங்க போகணும்? சுடுகாட்டுக்கு போகணும். உன் வாயில பிரணாயில ஊத்து. ஒண்ணு சொல்லலப்பா. அதானே பார்த்தேன். பேச்சி அவ பிள்ளைய சொல்லுதா மாயாண்டி. எங்க போகணும் சொல்லல பாத்தீங்களா ஐயா? ஒன்னே சொல்லுவானப்பா நீ தங்கம்ல. அப்படி சொல்லுதா? நானும் திடீர்னு சுடாடு போய் பயந்துட்டேன். இல்ல இல்ல உங்க காலம் என்ன இருக்கு? மாயாண்டிக்கு தகுந்த இடம். சரி. எது? எங்க? சுடுகாடு. அந்த மையான கரை இல்லவா? ஏ அப்பா மாயாண்டி. உனக்கு மையான கரையில மாண்ட பெண வேகுதடா. வேகுதடா வேகுதடா. காடு தன்னதிலே காடு தன்னதிலே அந்த பெண வேகுதடா. இல்லைவன காடதிலே அந்த பெண வேகுதவா சொல்லி மகனாக வந்த மாயாண்டி அழைக்க அழைக்க சின்ன பிள்ளையா இருக்காருப்பா. சரி. அப்படியே சுடுகாட்டுக்கு போக முடியுமா? முடியாது முடியாது. அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்ன என்னம்மா? சாமி குழந்தை போல இருந்தவரா ஓரமா இருந்தவரா இருந்தவரா
எப்பா மையானக்கரை வாடப்பா அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். உனக்கு அடிச்சிருவேன். மூக்கு சும்மா இருக்காது உனக்கு. எப்பா மையானக்கரை வாடப்பா கிட்டத்தட்ட நெருங்கிட்டு. வாசனை பிடிக்காதப்பா. எத்த மையானக்கரை போறேன். ஆவி அவருக்கு. மையானக்கரை போறேன். ஓ அப்படி. ஆமா. அப்போ மாயாண்டி சொடலையே 5 வயசு பிள்ளையா இருக்காரு. சரி. அப்படியே சுடுகாட்டுக்கு போக முடியாது, பிணத்தை சாப்பிட முடியாது. ஓ பிணத்தை சாப்பிட முடியாது. அப்ப அவருக்கு தகுந்தபடி ஆமா பிணத்தை சாப்பிடணும்னு சொன்னா எப்படி போகணும்? பாலகனா இருந்தவர் பணமரமா இருக்காரு. அடேங்கப்பா குழந்தை போல இருந்தவர் கோபுரம் போல இருக்காரு. அப்படி கோபுரம் போல வடிவெடுத்து தாயாகப்பட்ட பேச்சியம்மா பிள்ளை அலங்காரம் செய்யணும்னு சொல்லி அலங்காரம் சொன்னா இப்படியே போனா முடியாது. இப்படி போனா நல்லாவா இருக்கும். குபேரனை வரவழைத்து குல்லாவை எடுத்து குல்லாவை மாட்டியாச்சு. அக்கினி தேவனை வரவழைத்து என்ன செய்யறாரு? ஆன பந்தமா ஆக்குறாரு. அக்கினி தேவனை ஆன பந்தம் கையில வச்சிருக்காரு பத்தி அதுதான் ஆனப்பந்தம். சாமவடை கொண்டு வர. அதுக்கப்புறம் சாம்பல் சிவன். ஓ சாம்பல் சிவனை வர வைத்து அவரு சல்லடம். ஓ சல்லடம். ஆமா. ஐயா இடுப்புல கட்டி இருக்காரு. சல்லடம். சல்லுன்னு வராரு. சில்லுன்னு வந்தாருனா அப்படி இருக்கும்பா. இருக்கணும்ல. அப்ப மாயாண்டி அழைத்துக் கொண்டு தாயாகப்பட்ட பேச்சியம்மா எப்படி அலங்காரம் பண்ணுகிறா தெரியுமா? எப்படி அம்மா அலங்காரம் செய்கின்றார்? வலது புற மீசையதே மீசையதே வல்லையம்மா துடிக்குதையா துடிக்குதையா புற மீசையா மீசையதே போல இருக்குதையா உன்னை வைக்கும் கால்களுக்கு உள்ளை பூச்சல்லடம்மா பிந்தி வைக்கும் கால்களுக்கு மகேஸ்வரையா பிஞ்சி பூச்சல்லடம்மா சல்லடமா புறத்து சுங்கலிலே மோகினியால் அச்சாரமா புறத்து சுங்கலிலே பிம்பனோட அச்சாரமா வலது புற சுங்கலிலே வாயுதேவ அச்சாரமா என்னது புற அந்த சுங்கலிலே ராமனோட அங்க அச்சாரமா சல்லடத்தை மாட்டி தூக்கி வைக்கும் கால்களுக்கு தொத்தி பூ சல்லடம். ஆமா எடுத்து வைக்க கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடம். அவருக்கு வலதுபுற மீச வள்ளையமா துடிக்கி இடதுபுற மீச ஈட்டி போல இருக்கு. ஈட்டி போல இருக்கு. கையில வச்சிருக்காரு பத்தியா? என்னதுதா? வள்ளையம். ஓ வள்ளைய கம்பு. ஆமா. அது எதுக்கு தாயி? எதுக்கு? என்ன காரணம்? அங்க மையானத்துல போய் யூஸ் ஆகும்பா. ஓ மையான கரைக்கு யூஸ் ஆகும். அவர் வள்ளையத்துல 9 மணி இருக்கா? ஆமா 9 மணி இருக்கு. எதுக்கு இருக்கு? என்ன காரணம் தாயி? 9 நவக்கிரகம் இருக்கா? ஓ 9 நவக்கிரகம் தான் வள்ளைய கம்புல வச்சிருக்காங்க. 9 நவக்கிரகத்தை 9 மணியா வச்சு வள்ளையத்துல வச்சிருக்காங்க. ஆமா ஐயோ வெள்ளையம்னா சும்மா இல்ல. கிடையாது. வருண பகவான். ஓ வருண பகவான். அவனை கூட்டு வந்து வள்ளையமா ஆக்கி இருக்கா. அவனை கூட்டு வந்து வள்ளையமா ஆக்கி எல்லா ஆண்டவனுடைய கலைதான். அடேங்கப்பா சிவகலை தான். சரி. ஆமா இருக்குது ஃபுல்லா. ஆமா. அப்புறம் அலங்காரம்னு சொன்னா சும்மா பண்ண முடியும்? அலங்காரம்னு சும்மா எடுத்து கொத்தமனா இருக்கணும். அப்படி இருக்கணும்யா. சரி. அப்ப மாயாண்டி சொடல மையான கரைக்கு வரக்கூடிய நேரத்துல ஏ அப்பா ஐயா அப்ப மாயாண்டி சொல்லு பேச்சு சொல்லுறா. என்ன சொல்லுறா? முன்னே பாரு நீ பின்னால வரியா? எம்மா ஆகாது. நான் தான் முன்னால போவேன். நான் பின்னால போகும்போது நீ எனக்கு பின்னால வாதாயி. என்ன அழகு பாத்துக்கிட்டு வா சரியா? சரி என்று சொல்லி மாயாண்டி முன்னடக்க பேச்சு அவ பின்னடக்க. பேச்சியம்மா பின்னடக்க 2 பேரும் ஒன்று கூடி எங்க வருகிறார்கள் தெரியுமா? எங்கேயுமா வருகின்றார்கள்? ஐயான கரையதிலே மாயாண்டி வாராரே. மாயாண்டி வாரபோது மாயாண்டி சொடல வேட்டைக்கு வரக்கூடிய நேரத்துல ஆனை குட்டி ஐயர் மகா. ஆமா 2 பிள்ளையா இருக்கா. ஓ தாயும் பிள்ளையுமா இருக்கா. தலையில வச்சிருக்கும் தாளம்பூவான மாயாண்டிக்கு அடிச்சது. சரி. அப்ப பார்த்தா பாப்பாத்தி. ஆமா. அந்த பாப்பாத்தி பெண்ணவள் மாயாண்டி வேட்டைக்கு வரக்கூடிய நேரத்துல பிடித்தான் பார்த்தா. ஆமா. அவளுக்கு அங்கமெல்லாம் பதறி வீட்டுக்குள்ள போய் 3:45
தான் ஆச்சு. சரி. அந்த பாப்பாத்தி பெண்ணானவள் அவ என்ன செய்கிறா தெரியுமா? என்னம்மா தாயம் ஆண்டு மடிந்தாளே மரணலோ சேர்ந்தாளே மடிந்தாளே லோகோ சேர்ந்தாளே பார்த்தாரே உறவரோ அழுகி கொழுப்பாட்டி அழுகி கொழுப்பாட்டி கட்டடத்தில் துணிவரா கொளிப்பாண்டி கொளிப்பாண்டி தூக்கி வைத்து ஆயாண்டி சொடல வேட்டைக்கு வரக்கூடிய நேரத்துல ஆனைகுட்டி ஐயர்மா பாப்பாத்தி அடேங்கப்பா ஆனைகுட்டி ஐயர் மகா 2 உயிரா இருக்கப்பா. ஆமா தாயும் பிள்ளையுமா இருக்கா வாயு வயிறுமா இருக்கா. தலப்பிரசவம் நடந்து தாய் வீட்டுல இருக்கா. சரி. தலையில வச்சிருக்கும் தாளம்பூ ஆட அமையா மாயாண்டிக்கு அடிச்சதுப்பா. அடிக்கிறது இல்லவா. மாயாண்டி வேட்டைக்கு வரத பார்க்கதான் செஞ்சா. சரி. வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள போய் ஒரே வாந்தி ரத்தமா கக்குதா. ஒரே ரத்த வாந்தி. 3.25 நாளைக்குள் மாண்டு மடிந்தா பாப்பாத்தி மரணலவம் போயிட்டா. அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாயாண்டி வேட்டைக்கு போகும்போது குறுக்க யாரும் போக கூடாது. ஆமா ஐயா வேட்டைக்கு வராருன்னு சொன்னாலே ஊரு அமைதியா இருக்கணும். ஒதுங்கி நிக்கணும். ஆமா ஒதுங்கி நிக்கணும், பயந்து நிக்கணும். ஒத்த மரசு மட்டும் முழங்கிக்கிட்டே. அப்ப பார்த்தா மாயாண்டி ஆமா செத்தது ஒரு பாப்பாத்திய பாப்பாத்தி பெண்குடியானவளை ஐயமார் வீட்டுல ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல சொன்னா ஒரு நாள் பூரா வச்சிருப்பாங்க. பிரேதத்தை வைக்க கூடாது. துபாக்கி போன மச்சான் மறுநாள் வரதண்டி வச்சிருப்பாங்க, காத்திருப்பாங்க, ஐஸ் பெட்டில வச்சிருப்பாங்க. ஆனா ஐயமார் வீட்டுல அப்படி வைக்க மாட்டாங்க. கிடையவே கிடையாது. ஏசா தூக்கிட்டு போயிருங்க. ஏசா தூக்கிட்டு போயிரும். 3 மணி நேரத்துல தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணிரு. ஆமா சரி என்று சொல்லி ஊரவர்கள் ஒன்று கூடி கழுகி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து கொண்டு வராங்க. ஐயா நகரைக்கு கொண்டு வந்து அங்க கல்லடுக்கி கட்டளைக்கு தூக்கி வைத்து தூக்கி வச்சு மையான கரையில கொண்டு வைத்து அடுக்கி கட்டடுக்கி அட்டையில தூக்கி வச்சாச்சு. யாரு பாப்பாத்தி பெண்ணாலே பாப்பாத்திய தூக்கி வச்சு அங்க யார் வரணும்? மும்மூர்த்திகள் வரணும். யமே காளை என்ன சொன்னது? தூதுவே யமேன் காளைன் தூதை. 3 பேர் வந்து துருத்தி போட்டு ஊதணும். ஆமா ஆமா ஒரு குழந்தைய பிறவி செய்யணும்னு சொன்னாலும் மும்மூர்த்திகள் வேணும். அந்த பிள்ளைய மையான கரைக்கு கொண்டு போகணும்னு சொன்னாலும் அங்கேயும் மும்மூர்த்திகள் வேணும். யமேன் காளைன் தூதை வந்து ஆமா பிறவி செய்யணும். யார் வேணும் தெரியுமா? யாரு? டாக்டர் அம்மா அப்பா. அது இந்த காலப்பா. சரி. மகா பிரம்மா விஷ்ணு அவங்க 3 பேர் வேணும். சரியா போச்சு. மாயாண்டி சொடலையும் உருவாக்குனது யாரு? அவங்க தான் மும்மூர்த்தி. அந்த பிள்ளைய பாப்பாத்திய மேல வச்சு யமேன் காளைன் தூதை வந்து துருத்தி போட்டு ஊதுறாரு. ஊதும் போது அடிப்பியான வாடையா அடிக்குப்பா. அதே வாடையா அடிச்சது மாயாண்டிக்கு. என்ன செய்யறாரு? வாடை சவவாடே வாடை சவவாடே பிச்சி பூவான் புலையா வாடம் பெருவாடே வாடே அந்தரமான புலையா அந்த படத்திலோட அருகில் வந்து சிவகை சொல்லலையா அந்த சுத்தி எனக்கு
பிணத்தினோட அருகில் வந்து அந்த பிணத்தினோட அருகில் வந்து அவருக்கு சவவாட பிணவாட சந்தனமா மணக்கு உனக்கு வணக்கமா நல்ல கறி வச்சா உனக்கு வணக்கம் கறியில மாயாண்டி நாட்டு ஓரமா நல்ல கறி மசாலா போட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் நல்லா சேர்த்து போடுங்க நல்ல மணக்கும் அப்பதான் பார்த்தா கையில வள்ளைய வச்சிருக்காருன்னு சொன்னா அந்த வள்ளையத்தை எடுத்து பாப்பாத்திய ஒரே போடு தலை வேற ஆமா முண்டை வேற முண்டை வேற இந்த முண்டை வேற இல்லப்பா அந்த பாப்பாத்தி அப்படி ரெண்டு துண்டா போயிட்டா சரி வளையத்தை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறாரு அப்போ பார்த்தார் மாயாண்டி மாயாண்டி சொல்லல பிள்ளை வெந்து பாதி அரேங்கப்பா வேகாம பாதி அரை வேக்காடுல நடக்க பாப்பாத்தி அவருக்கு அந்த பெணவாட பிச்சி பூவா மணக்கு பிணத்துக்கிட்ட சும்மா நிப்பாரா என்ன செய்கிறாரு வளத்தை சுத்தி இடது காடு அப்படி இடத்துக்கு வந்து ரெண்டு காலம் அப்படி மண்டி போட்டுக்கிட்டாரு அப்படி படத்தினோட அருகில் வந்த மாயாண்டி சொல்லல பழத்தை பிச்சி பிச்சி எப்படி சாப்பிடுதாரு எப்படி அம்மா சாப்பிடுறா எல்லும்ப முறிப்பாரா முறைப்பாரா அன்பு போல கடிப்பாரா பாரா எல்லும்ப முறிப்பாரா முறைப்பாரா என்ன சொல்லல ஐயா சொல்லல ஐயா அன்பு போல கடிப்பாரா ஈர கொல்ல தாமரக்கா எடுத்து மெல்ல திம்பாரா காலை முறிக்காரு கரும்பா சாப்பிடுவாரு முட்டெலும்பும் முறுக்கா இருக்கு இந்த முட்டெலும்பா ஆமா பக்குவமா இருக்கு நொறுக்கு நொறுக்குன்னு இருக்கும் நல்லா இருக்கும் ஈரக்கொலை தாமரக்கா உள்ள இருக்கு உள்ள பிச்சுடுவார்ல பிச்சு பிச்சு சாப்பிடுவாரு பேச்சு மகன் சொல்லல சொல்லல ஆமா அப்படி முட்டெலும்ப முறித்து முறுக்காட்டம் கடிப்பாரு அவருக்கு காலெலும்பு பக்கத்துல கையெலும்பு எங்க இருக்கும் வாயில ஒரு ஊர்ல அலங்காரத்தை பார்த்தோம்யா நீ அப்படியே இருக்கிய அப்படியே இருக்குல்ல நீதான் சுடுவாடு போகலாம் மாயாண்டி இருக்குங்க மாயாண்டி சொடல என்னைக்குமே ஒத்தையில சாப்பிட மாட்டாரு நம்ம கூட்டணின்னு சொன்னா தான் தண்ணி பழக்கம் ஆனா அவர் அப்படி கிடையாது வயசான பேய் இருக்கும் பாத்தியா எங்கப்ப மாயாண்டி சொடல கீழே பிணத்தை சாப்பிடும் போது மேல நின்னு போய் செத்து போன பேயலாம் ஏன் மாயாண்டி எனக்கு கொஞ்சம் கொடுப்பா நம்ம கொஞ்சம் தரமாண்டாரான்னு ஒரே ஏக்கம் இன்னைக்கு தான் இந்த ஆளு மயானத்துக்கு புதுசா தெரியுது சரி இப்போ வந்திருக்காரு இந்த பிணத்து நாள் வரை யாரும் கலைச்சது இல்லை கிடையாது கலைச்சிட்டீங்க முத பேய் தான் பாக்கு இந்த மாதிரி பேயெல்லாம் எனக்கு அப்படி எனக்கு கொஞ்சம் அப்படி கை எலும்பு ஐயா அப்படி கால் எலும்பு ஐயா சுவாமி வயசான பேருக்கு மத்தியா என்ன மாதிரி அதுக்கு அப்படி வாயில ஏலாங்கரியா கொடுப்பேன் பல்லு கிடையாது ஆமா பொக்கு பொக்குன்னு இருக்கும் ஒன்ன மாதிரி வாயு பையனுக்கு எலும்பு கடிச்சு சாப்பிடுவல்ல சரி பேய் கூட நீ பேச முடியுமா நான் பேச முடியுமா மாயாண்டி பேசுவார் அவள் வெள்ள குதிரையில இருக்காரு ஆனாலும் மாயாண்டி பேசுவான் அண்ணன் உருட்டிட்டு இருக்காரு என் ஐயன் பேச்சு மகன் சொல்லல சுடுகாட்டுக்கு பிறந்தவன் பேய்களுக்கெல்லாம் விருந்தளிப்பான் பேச்சு மகன் சொல்லல ஐயா பேச்சு மகன் சொல்லல ஐயா பணத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மணி குடல உருவாரு மாலையா போட்டு கட்டி கட்டியா கை எடுத்து வச்சிருக்காரு எதுக்கு தாயி அது நம்ம சுடுகாடு போனதை தாய் பார்வதி அறியணும்னு சொல்லி கொண்டு போய் கலக்கணும் கைலாசத்துல என்று சொல்லி மாயாண்டி சொடல பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்க பத்தியா பேச்சு தாய் என்ன செய்கிறா சும்மாவா இருப்பா பறக்க முழிக்கா என்ன செய்கிறா தெரியுமா என்னமா செய்கின்றா சட்டி ரத்தம் குடிப்பாலா தலை விரிச்சு ஆடி சட்டி ரத்தத்தையோ பேச்சியம்மா என்ன செய்யறா சட்டி ரத்தம் குடிப்பாப்பா சட்டி ரத்தம் குடிக்கிற தலைவரிச்சு ஆடுகிற பேச்சு மண் சட்டியில வைப்பாங்க ஒரு சட்டி ரத்தத்தை ஒரு நொடியில குடிப்பா அவதான் பேச்சு அப்ப பேச்சியம்மா பார்த்தா மகனே மாயாண்டி சொல்லல சரி நீ வந்த மகே ஆமா நீ வாப்பா கைலாசத்துக்கு போவோம் என்று மாயாண்டி சொடலை அழைத்த பேச்சியம்மா என் தாயாவோட பேச்சியம்மா வருகிறாளானா எங்க மகா வருகின்றார் சுடுகாட்டு தாங்கடந்து சொடல ஐயா ஏகி வாரா சுடுகாட்டு தாங்கடந்து முள்ள ஏகி வாரா
அப்பா மையானோ தான் கடந்தே மையானோ தான் கடந்தே மாயாண்டி ஏகி வரா மையானோ தான் கடந்தே மையானோ தான் கடந்தே மாயாண்டி ஏகி வரா. மையானம் கடந்து சரி பேச்சி மாயாண்டி எங்க வராங்க? எங்க வருகிறார்கள்? கைலாசத்துல வந்து பார்த்தார். கைலாயத்துல வந்து பார்க்கிறார். அவர் சுடுகாட்டுக்கு போகும்போது எப்படி போனாரு? சுடுகாட்டுக்கு போகும்போது பணமரம் போல போனாரு. இப்போ தொட்டில படுக்கணும்னு சொன்னா ஒரு குழந்தை போல வராரு தான். ஆமா 5 வயது சிறுவர் போல. பனைமரம் போல் இருந்தவர் பாலகனா வடிவெடுத்து கோபுரமா இருந்தவர் குழந்தையா வடிவம் எடுத்து தொட்டில வந்து படுத்தாரு. சும்மா இருக்க மாட்டாரு. தொட்டில படுத்து சும்மா கடந்தோம்னு சொன்னா கொண்டு வந்தாரு பாத்தியா? சரி என்னது என்னது? மணிக்கொடலு. மணிக்கொடலு மட்டுமா? தொட்டில அலங்காரம் பண்ணி வைக்காரு. அது மட்டுமா? என்ன இன்னொன்னு உருட்டி உருட்டி கொண்டு வந்தாரு. பிணங்களை கட்டி கட்டியா கொண்டு வந்தாரு பாத்தியா? அதை என்ன செய்யற? தலவாணியா வைக்கும். ஓ தலவாணி. ஆமா நல்லா இருக்குல்ல. அப்படி ரத்தவரி கோலத்தோட தொட்டில படுத்திருக்காங்க. ரத்தவரி கோலத்தோட ஆங்காரமா இருக்கிறான். ஆமா மையானம் போனது பகவான் அறியணும். ஆமா நம்ம சுடுகாடு போனது தாய் பார்வதி அறியணும். நம்ம பிணத்தை தின்றது ஆமா பார்வதி அறிஞ்சே இந்த தின்னும். உலகமே அறியணும்னு சொல்லி சும்மா தொட்டில கிடந்தா பார்வதிக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. சோம்பேறி நினைச்சிருவாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தை ஒரு நாட்டுல வீட்டுல ஊர்ல என்ன திங்கும்? என்ன திங்கும்? ஒரு பால் சாப்பிடும், ஹார்லிக்ஸ் சாப்பிடும். பால் சாப்பிடும், ஹார்லிக்ஸ் சாப்பிடும். இட்லி சாப்பிட கண்டிருக்கோம், தோசை சாப்பிட கண்டிருக்கோம். தோசை சாப்பிடும். பிணத்தை சாப்பிட கண்டிருக்கோமா? அடேங்கப்பா ஒரு குழந்தை பிணத்தை சாப்பிடும் ஐயா. எல்லாரும் சாப்பிட முடியுமா? முடியாது முடியாது. இவன் யாரு? இவன் யாரு யாரு? கீழே பிறந்தவன். நீ ஆடு சாப்பிடுவ, கோழி சாப்பிடுவ. ஆமா. பிணத்தை சாப்பிட முடியுமா நம்மளால? பண்ணியவே சாப்பிட முடியாது. முடியாது முடியாது. அவள் சாப்பிடுவாப்ல. சாப்பிடுவானே. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசிச்சு சாப்பிட்டுருவோம். சரி நம்ம மாயாண்டி பிணத்தையே சாப்பிடுவான். பச்சை பிணத்தையே சாப்பிடுவாருப்பா. ஆமா. அப்போ பார்த்தார் மாயாண்டி. மாயாண்டி அழுத பிள்ளை போல கூச்சல் இடுகிறாரு. அழுத குழந்தை போல தொட்டில படுத்து கூச்சல் அடிக்கின்ற வேளையில பார்த்து மாயாண்டி சொடல. ஆமோ ஆமம்மா அப்படி அழும் பொழுது சரி பார்த்தா பார்வதி. பார்வதி என் பிள்ளை எப்போ தொட்டில போட்டே? தொட்டில போட்டு என்ன நேரம் ஆகுது? பகவான் கூட விளையாண்டதுதான் போச்சு. ஹலோ அப்ப பார்த்தா பார்வதி சொடலை எப்போ தொட்டில போட்டே? அப்ப என் பிள்ளை தொட்டில போட்ட நேரம் காணாத. இப்பதான் அழுகுதான் போல. நாடகமே அதுக்குள்ளே முடிஞ்சிட்டு சரி என்று சொல்லி பிள்ளைய தூக்க வரணும்னு சொல்லி தொட்டில வந்து கையத்தான் போட போறா. மேல என்ன வாட அடிக்கி நீ எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டா. பிளதிருமேரி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டா. திருமேரி எல்லாம் மேரி எல்லாம் மாமிசத்தை கண்டாரையா கண்டாரையா. மாமிசத்தை கண்டாரையா கண்டாரையா. கிட்ட போக முடியல. ஐயோ தெய்வமே. திருமேனி எல்லாம் பிணவாடை அடிக்கிறது. மூக்க பிடிக்க முடியலம்மா. என்ன தாயி? மூக்க பிடிக்க முடியல. சவவாட பழவாட மையானக்கர வாட அடிக்கி. ஆண்டவா பகவானே. ஆண்டவனே பகவானே. பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிணந்து நீ கொடுக்கலாமா? மைந்தனவரம் கேட்டதற்கு இப்படி மாமிசம் திங்கக்கூடிய குழந்தையை கொடுக்கலாமா? குழந்தை வரம் கேட்டதற்கு ஆமா ஒரு ரூபமா இருக்கான அந்த பிள்ளை கொடுக்கலாமா? இல்ல மாதிரியா இருக்கா? கீமூட்டி பார்வை பார்க்கும் போது நினைச்சேன். சரி கீமூட்டி பார்வை பார்க்கும்போது பிள்ளை மாதிரி இல்ல பேய் மாதிரி தான் முழிச்சான். பேய் மாதிரி முழிக்கான். ஆமா. அப்ப பார்த்தா பார்வதி. பார்வதி நீ எத்தனை நாள் பிள்ளை கேட்ட? 8 நாளைக்குள்ள கேட்டேன். 10 மாசம் சுமந்து பெற்றாலே அந்த பிள்ளை அரைகுறையா பிறகு. ஆமா சுவாமி. 8 நாள் பிள்ளை அப்படித்தான் இருக்கும். ஒரு அவசரத்துல கேட்டுட்டு சுவாமி. அவசர குழந்தை வாய் எப்படிலாம் போதும் அது மாதிரி இந்த பிள்ளை வாயும் போகுது. பண்ணி காமிக்க மிமிக்ரி. ஆமா மிமிக்ரி பண்ணி காமிக்க. அவன் பார்வை கரட பார்வை. ஆமா கிளைக்கு ஆகாது. ஆகவே ஆகாது. அப்ப பகவான் சொல்லுறாரு என்ன சொல்லுகின்ற? பார்வதி 8 நாளைக்குள்ள பிள்ளை தந்தா சிறுமதான் இருக்கும் பெருமை இருக்காதுன்னு சொன்னா. ஆமா அவன் ஈசனே. இப்ப அப்படித்தானே இருக்கு. 8 நாளைக்குள்ள பிள்ளை கிடைச்சுனா இவன மாதிரி தான் இருக்கும். சரி பகவானே. சரி தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டுட்டேன். ஆமா அமையா. இந்த பிள்ளை இனி எனக்கு வேண்டாம். சரி அதாவது சாந்து சவாது மணக்கக்கூடிய கைலாசம் இது. சரி இங்க வந்து சவவாடியை கலந்துட்டான். ஆமா அமையா. அத இருப்பதனால இந்த பிள்ளை இனி கைலாசத்தில் இடம் இல்ல. இடம் இல்ல. அப்படி மிஞ்சி இருப்பவனு வச்சுக்கோ. என்ன கழுதையை குருதையாக்குவான். சரி வைக்கப்படப்ப மாப்பிள்ளை ஆக்கி கண்டராட்டுக்கு வித்துருவான். அது மட்டும் ஐயா கைலாசத்தை பட்டா போட்டுருவான். சுடுகாட்டுக்கு போயிட்டு பணத்தை ஊரா அள்ளிட்டு வந்து போட்டவனா ஒருத்தர் உள்ள குடியிருக்க முடியாது. அந்த ஒரு கிழவி 80 வயசு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி சீட்டு வந்து மொத்துட்டு போட்டுருவான். ஆமோ அமைய போட்டாச்சுன்னா தான் கைலாசம் என்ன ஆகும்? வேதமாயிருமே. அடடா அசிங்கமா. இன்னைக்கு பணம் இருந்துச்சு பணத்தை சாப்பிட்டான். சரி நாளைக்கு பணம் கிடைக்கலனா நம்ம ரெண்டுத்த அடிச்சிருவோம். நம்மள கூட சாப்பிட்டாலும் சாப்பிட்டுறோம். யாருன்னு இருக்கு. அதனால சரி பார்த்தார் பகவான்.
சொல்லுவாள். என் மகனே மாயாண்டி, மகனே மாயாண்டி, இந்த சாந்து சவாதம் வளர்க்கக்கூடிய கைலாசத்துல சவாடைய கலந்ததுனால கைலாசத்துல உனக்கு இடம் இல்ல. இடம் கிடையாது. அப்பா உனக்கு வேணும்னா பிறகு செய்வீங்க, சரி வேண்டாம்னு சொன்னா அப்ப தூர பத்தணும்னு சொன்னா பிள்ளையா இல்ல வேற என்னதுமா? பிள்ளை நினைச்சீங்களா உங்க பாட்டுக்கு நீங்க பாட்டு கொஞ்சம் அவருக்கு செய்வீங்க. அதாவது இந்த கைலாசத்தை விட்டு நான் போக மாட்டேன். சரி நான் உங்க பிள்ளையா இருந்தா. ஆமா, கடவுள் பிள்ளை சுடலைன்னு சொல்லுவது உண்மைன்னு சொன்னா ஆமா என்ன செய்யணும்? கைலாச வாசல்ல 8 நாளா காப்பு கட்டி நோன்பு இருந்து எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும். அப்படி கோவில் கோடி நடத்தி தந்தீங்கன்னு சொன்னா சரி இந்த கைலாசத்தை விட்டு போறேன்ப்பா. சொன்னா கைலாசத்துல நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த புலோகத்துல கிடக்க செத்த பிணங்களை எல்லாம் கைலாசத்துல கொண்டு வந்து குமிச்சு குமிச்சு போடுவேன். சந்தனமும் சவ்வாதி இடக்கக்கூடிய இடத்துல சவவாடை அடிக்க வைப்பேன். ஆமா சரிப்பா. என்ன கேட்டபடிக்கு உனக்கு போதான் கோவில் கூட போட்டு தாரு. சரி எனக்கு எப்படி கோவில் கூட போடுவேன்? எப்படி போடணும்? முதல்ல ஒரு பீடம் போடு. ஆமா நல்ல நாள் பாத்துக்கப்பா. நல்ல நாள் பார்த்தாச்சு. வெள்ளிக்கிழமையா இருக்கணும் சரியா? வெள்ளிக்கிழமை தான் மாயாண்டிக்கு உகந்த நாள். நல்ல நாள் இன்னைக்கு. அப்ப வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு பீடம் போட்டு சரி என்ன செய்யணும்? வியாழக்கிழமை குடியலப்பு வைக்கணும். ஓ வியாழக்கிழமை குடியலப்பு. வெள்ளிக்கிழமை மதிய கூட கொடுக்கணும். மதிய கூட சந்தோஷமா ஏத்துக்க. ஆமா சரி அப்பதான் பார்த்தேன். எனக்கு வெள்ளிக்கிழமை மதிய கொடை கொடுக்கணும். மதிய கொடை கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை இரவு சரி என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பணும். நான் அனுப்புறேன். படப்பு போடணும். சரி என்ன படப்பும்மா? பச்சை படப்பு ஒரு கற்கல்ல போடு. சரி சாம்போல ஆமா அசைவ படப்பு போடு. ஓ சாம்போல உனக்கு அசைவ படப்பு போடணும். போட்டுட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு வரவே படப்பு கரெக்டா இருக்கணும். ஆமா நேரம் தவற கூடாது. 12 மணிக்கு படப்பு வந்துடணும். 12 மணிக்கு பூசை கரெக்டா 11:30க்கு சரி படப்பு போடணும். 11:45 என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பணும். அனுப்புதேன். 12 மணிக்கு வருவேன்ப்பா. சரி எனக்கு நேரம் தவறாம ஒரு நிமிஷம் கூட தராம பூசை பண்ணு. கரெக்டா 12 மணிக்கு எடுத்துறணும் சுடத்தை. பூசாரி கரெக்டா நிக்க சொல்லு. நீ நிப்பாரு தப்பு. நீங்க பேராம சரியா? பொறுத்த நிப்பாரு. என்று சொல்லி கோபப்படாத. மாயா ஆண்டி சொடல எனக்கு கோவில் போட்டு கொடை கொடுத்தா தான் இந்த இடத்தை விட்டு போவேன். அம்மா அப்படி என்று கேட்ட பொழுது ஆண்டவன் சிவபெருமான் நாள் பார்த்த தினம் குறித்து ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை பார்த்து சரி முதல்ல பீடம் போடணும் என்று சொல்லி பீடம் எப்படி பீடம் போடணும் உனக்கு முதல்ல போட்டாரு. சரி 1.5 அடிக்கு போட்டாரு. 1.5 அடிக்கு பீடம் போட்டது பெருசு இல்ல. இவ்வளவுதான் இருக்கும் பீடம். பெருத்து மிதிச்சதல்லே. எனக்கு எப்படி போட சொன்னேன்? எப்படி போட? 8ஆவது பீடம் போடுப்பா என்று சொல்லி மாயாண்டி கேட்ட பொழுது கேட்கும் பொழுது 8ஆவது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி கோச்சியில கலச வைத்து கோச்சினாலே ஆரம் சாத்தி அப்போ பேச்சு மகே சொடலை கீட்டா பேச்சு மகே சொடலை கீட்டா பௌசுடனே ஏது செய்வா பேச்சு மகே சொடலை கீட்டா பேச்சு மகே சொடலை கீட்டா பௌசுடனே ஏது செய்வா. எட்டாவது பீடம் போட்டாச்சு. பீடம் மட்டும் போதுமா? ஏணி வச்சு மாலை சாத்தணும். ஓ ஏணி வச்சு பின்னால போய் மாலை சாத்தணும். சரி மூஞ்சிக்கு பின்னால நின்னு மாலை சாத்தாத. உச்சியில என்ன வைக்கணும்? உச்சியில என்ன வைக்கணும்? கலசம் வைப்பா. ஓ கலசம் வைக்கணும். விளக்கமா சொன்னதான் தெரியுமா? எனக்கு எந்த நேரமும் குளு குளுன்னு இருக்கணும். ஓஹோ அதனால தான் கலசம் வச்சுக்கிட்டு. மாயாண்டி எங்க கோயில் கூட கேட்க போய்த்தா. சரி இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆமா ஆமையா. ஆமா சரி அப்படி உச்சியில கலசம் வைத்து குச்சினால ஆரம் சாத்தி ஆரம் சாய்த்து பீடம் போட்டாச்சு. யாருக்கெல்லாம்? முண்டனுக்கு ஒரு பீடம். மாயாண்டிக்கு ஒரு பீடம். பேச்சி சும்மா இருப்பாளா? அவன் பேச்சம்மைக்கு பக்கத்துல ஒரு குட்டி பீடத்தை போட்டு அப்ப பேச்சி அம்மாளுக்கு ஒரு பீடம் போட்டு ஆமா மண்ணால பீடம் போட்டு ஆமா மாயாண்டி சொடலைன்னு பேர் வைக்க வெங்கலத்தால் பீடம் போட்டு வேண்டும் இல்ல சொடலை சரி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்து பீடம் போட்டப்பா. எனக்கு வியாழக்கிழமை என்ன வேணும்? உனக்கு வியாழக்கிழமை என்னையா வேணும்? என்னப்பா வேணும்? சொல்லுத்தா கேளுத்தா சத்தமா கேளுத்தாரேன். அப்ப வார்த்தார் மாயாண்டி ஐயா என்ன பார்வதி அம்மா சொல்லுகிறா. என்ன சொல்லுகின்றா? ஆண்டவா பகவானே பார்வதி நம்ம பிள்ளைக்கு கோயில் போட்டு கொடுக்கும். சரி எங்க அண்ணன் இல்லாம கதை நடக்குமா? அண்ணன் இல்லாம கதை நடக்கவே கூடாது. பார்வதிக்கு அண்ணன் தான் கண்ணு. சரி அண்ணன் இருக்கு இடம் அயோத்தின்னு இருப்பா பார்வதி. சரி அப்ப பார்த்தா பார்வதி எங்க அண்ணனை அழைக்கணும். எங்க கோவில் கொடைக்கு. ஆமா கோயில் கொடைக்கு அண்ணன் இல்லாம கதை நடக்கவே நடக்காது இல்ல என்று சொல்லி சரி பார்வதி அம்மா கேட்கும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கோபால கண்ணனை என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணனை எப்படி அழைக்கிறாரு? ஸ்ரீராம அயோத்திய ஆடராமா கோசலையால் பெற்றவில்லை ராமா சிவனி மார்வழகி தூயவரே வாருமையா நச்சரவில் வள்ளி கொண்டே நாராயணா
இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, பெருமாள். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். என் பெருமாள் கோபால கண்ணன் அழைச்சு, சரி ஏ கண்ணா, என்ன பரமசிவன் எப்படி போய் நிக்காரு? அத்தா என்ன எப்படி நிக்காரு? பரமசிவன் காவி வேஷ்டியும் கையில காப்பு கட்டி, கையில காப்பு கட்டி இருக்கிறாரு. எதுக்கு காப்பு? சொல்லுது சொடலைக்கு கொடை கொடுக்கணும், விரதம் இருக்கணும், சிவன் காப்பு கட்டி இருக்காரு. ஆமா ஆமா, என் பெருமாள் மாயவன் பார்த்தாரு. ஐயா, என்ன நேரம் பண்டாரம் பரதேசி மாதிரி வருவீல, இன்னைக்கு காப்பு கட்டி வந்திருக்கீங்க. காப்பு கட்டி காவி உடையோட வந்திருக்கீல, காரணம் என்ன? அது சொடலைக்கு பீடம் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? சரி, அது பக்கத்துல பச்சை படப்பு பச்சை சாத்தி எனக்கு ஒரு பீடம் போட்டா வருவேன். எனக்கு ஒரு பீடம் போட்டேன்னு சொன்னா நான் அந்த கோயில் கூடையில வந்து பங்கேற்கேன். சரியா? சந்தோஷம். போடுவீங்களா? நீ சொன்னபடிக்கே போடுதேன் பெருமாள். சரின்னு சொல்லி சரி ஆண்டவன் சம்மதிச்சு. அப்ப என் பெருமாள் கோபால கண்ணு மாயவன் கண்ணு அங்கிருந்து பயணமாகி ராம பெருமாளோ பாலடல் தாங்களது வீரமாய் ஏகி வரா கைலாச வந்தலவோ அன்ன வீரன் ஏது செய்வா சொன்ன சொல்படிக்கு பெருமாள் எங்க வந்தாரு? எங்க வருகிறாரம்மா? கைலாசத்துல கோவில் கொடையில வந்து நிக்காரு. கைலாசத்துல கோயில் கொடையில வந்து பங்கேற்றாரு. மாயாண்டி பக்கத்துல எனக்கு ஒரு பீடத்தை போடு. போட்டாச்சு. பச்சை படப்பு போட்டு பச்சை மாலை சாத்தணும். அதுக்கு மாயாண்டி சம்மதிச்சிட்டாரு. எப்ப மாயாண்டி பக்கத்துல பீடம் கிடைக்கணும்னு சும்மாவதாயி அவர் சம்மதிக்கணும்ல? ஆமா, கண்டிப்பா சம்மதிக்கணும்ல. பெருமாளுக்கு சம்மதம் கொடுத்தாச்சு. சரி, ஆக இருப்பதனால பச்சை படப்பு போட்டு பச்சை மாலை சாத்தியதால அவருக்கு பச்சாத்தி மாடன் என்று ஒரு பெயர். பச்சாத்தி மாடன் ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி பச்சாத்தி மாடன் என்று ஒரு பெயர் கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேளையில என்ன கோவில் உடையில எனக்கு ஒரு வில்லு பாட்டு வையம்பா. இத கண்டிப்பா வில்லு பாட்டு இருந்தா ஒரு 4 சனம் வரும். ஆமா, வருமா? 4 சனம் வந்து இருக்கணும்னு சொன்னா சும்மா இருக்க முடியுமா? முடியாது. ஒரு வில்லு பாட்டு வச்சோம்னு சொன்னா 4 பேர் பாப்பாங்க. அதனால வைக்கணும்லவா? வைக்கணும்ல ஐயா. சரி, அப்படி என்று ஒரு ஊர் நாட்டுல அப்படி சொல்ல மாட்டாங்க. சரி, ஒரு வில்லு கில்லு, ஒரு ஆட்டங்கிட்டம், ஒரு வில்லு கில்லு, ஒரு மேளங்கீழம், ஒரு கோயில் கடை கூட, ஒரு கோயில் கூட கீழ் கூட. அப்ப மாயாண்டி சொடலை என்று வில்லுப்பாட்டு கேட்ட பொழுது என் பெருமாள் கோபால கண்ணனே வில்லு பாடணும்னு சொல்லுறாங்க. சரி, கதை எழுதின சித்திரபுத்திர நயினாரு. அப்ப அங்க கைலாசத்துல யாரெல்லாம் வில்லு பாட்டு பாடுனா தெரியுமா? யாரமா பாடுகின்ற யாரும் கதை எழுத ஆராயுடன் வில்படிக்க கம்படிக்க படமடிக்க நந்தி தேவர் உடுக்கடிக்க ஆரதரும் தாளம் போட படிய கைலாசத்தே இசையும் பாடினாரே படிய கைலாசத்தே அப்படி அந்த கைலாச வாசலில சரி மாயாண்டி சொடலைக்கு ஆமா வில்லு பாட்டு பாடணும்னு சொல்லி சரி கதை எழுதுனது யாரு தெரியுமா? கதை எழுதுனது யாரம்மா? அவர்தான் சித்திரபுத்திர நயினார். ஓ, சித்திரபுத்திர நயினாரே கதை எழுதுறாரு. அவர்தான் வில்லு பாட்டு கதை எழுதி இருக்காரு. சரி, வில்லு படிச்சது யாரு? இந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொன்ன காரணம் யாரப்பா? நாராயணன். ஓ, நாராயணன் என் பெருமாள். மருமவனுக்கு சரி யார் வில்லு படிக்க? மாமா படிக்க. மாமா வில்லு படிக்க, மருமகன் ஜாமியார். அருமையா இருக்கும், நல்லா இருக்கும்லையா? சரி, சொடலைக்கு பெருமாள் வில்லு படிக்காரு. சரி, அவர் அங்க பாட போய் தான் இன்னைக்கு நம்மளும் ஊரா வில்லு தூக்கிட்டு சுத்துறோம். ஆமாவோ ஆமாம்மா. வில்லு யார் வில்லு? யார் வில்லு? ஸ்ரீராமருடைய வில்லு. சரி, 9 மணி நவக்கிரகங்கள், 9 நவக்கிரகங்கள். ஆமா, இந்த இது என்னது? கயிறு, வடம். ஆதிசேடனை வடமா ஆக்கியிருக்காங்க. அப்பதான் பார்த்தார். முருகன் தான் கம்படிச்சிருக்காரு. சரி, யாரு? வேல் முருகன் வளம்பாடி கம்படிச்சிருக்காரு. இப்படி சேர்ந்து வில்லிசை பாடி முடித்து விட்டு கைலாசத்துல சாமி ஆடுதாங்க. சிவன் மேல் சொடல, பார்வதி மேல் பேச்சு. பேச்சியம் வியாழக்கிழமை கொடை முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை மதிய கொடையில பழி வேணும்னு சொன்ன பொழுது சூளாடு ஒரு வரனே, பண்டி மறுவரணே, ஆடு ஒரு வரனே, ஆடு பண்டி மறுவரணே, மாறி ஒரு வரனே, மாறி ஒரு வரனே, மறுவரணே, மாறி ஒரு வரனே, மாறி ஒரு வரனே, மூட்டி மறுவரணே. மாயாண்டி சொடலைக்கு சரி வெள்ளி
வெள்ளிக்கிழமை மதிய கொடையில அவருக்கு பலி போட்டு கொடுக்காங்க. ஆமா ஆமையா. சூளாடு சூளுப்பன்றி, பாலாடு பாலுப்பன்றி. ஆமா பாலாடு பாலுப்பன்றி, கருங்கடா சரி, கருத்த சேவல் ஆமா, செங்குடாய் செஞ்சேவல், கண்ணு முழியாத பன்னிக்குட்டி. ஆமா கண்ணு முழியாத பன்னிக்குட்டி காவு கொடுக்கணும் சொடலைக்கு. அப்பா எனக்கு இந்த பலிலாம் வேண்டாம், சரி எனக்கு நரபலி வேணும். ஆமா நரபலி வேணும்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்லி மாயாண்டி கேட்காரு. சரி அப்ப பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா ஒரு தெற்ப பிள்ளை நரபலி கேட்ட பொழுது ஆண்டவன் சிவபெருமான் நற்ப பிள்ளை எடுத்து மந்திரத்தை ஜெபித்தார். மந்திரத்தை சொல்லுகின்றார். மணிமகடத்தோடு பிறந்தான் கனியாப்பிள்ளை. அவன் தான் கனியாப்பிள்ளை. கனியாருடைய கையை வெட்டி காரி ரத்தம் பறிகொடுத்து சரி நாக்கை எடுத்து நரபலி கொடுத்தான். அவன் நாக்கை எடுத்து நரபலி கொடுக்கிற மாயாண்டி சுடலைக்கு ஓடியது அப்பன் மாயாண்டி கிருபையால. ஆமோ ஆமையா. நரபலி கொடுத்த பொழுது சரி வெள்ளிக்கிழமை ஆமா சாயங்காலம் ஆச்சுப்பா. அப்பா கிட்டத்தட்ட நெருங்கிட்டு கருக்கல்ல அவருக்கு ஒரு சரி பச்சை படப்பு போடணும். பச்சை படப்பு போடணும். கருக்கல் நேரத்துல பாக்கு பழ வகைகள் எல்லாம் போட்டு ஆமோ ஆமையா. அதாவது என்ன பழ வகைகள் எல்லாம் போட்டாச்சு. சரி அப்ப மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி சுடலைக்கு 11:30 அவர் என்ன கேட்காரு? 11:30 என்னதான் வேணும்? அசைவ படக்கு கேட்காரு. அசைவ படப்பு போகணும். அசைவ படப்பு என்ன போடுறாங்க? என்னமா போடுறாங்க? அரிசி பொங்கி அரிசி பொங்கி வடப்பதான போட்டு கோழி கறி சமைத்து பரிசி சாத பொங்கி கோழி கறி சமைத்து கோழி கறி சமைத்து அரிசி சாத பொங்கி கோழி கறி சமைத்து கோழி கறி சமைத்து கோழி கறி சமைத்து அரிசி சாத பொங்கி அச்ச முட்டை 11 அச்ச முட்டை 61 சாராயோ சாராயோ படப்பு போட வேண்டும் என்று சரி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பை போட்டு ஆமா ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா இருக்கணும். முட்டை கோழி கறி சமைத்து முனி அரிசி சாதம் பொங்கி ஆமா முனி அரிசி சாதம் பொங்கி கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி அடேகப்பா பச்சை முட்டை 11 ஆமா பச்சை முட்டை 11 அவிச்ச முட்டை 61 அடேகப்பா. அவருக்கு குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள் எப்ப குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள் இருக்கா? அப்ப மாயாண்டி சுடலைக்கு படப்பு போட்டு சரி 11:45 அவரை சுடுகாட்டுக்கு அனுப்பணும். சரி அப்படின்னு சொல்லி சுடுகாட்டுக்கு அனுப்பணும். நல்ல வேலையாச்சு சொடல ஐயா சொடல ஐயா மவன சொடல சொடலையாடு நேரமாச்சு சொடல ஐயா மையான களமதியில சொடல தன்னதிலைய சொடலையா 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 பேணும் வேகுதப்பா ஓ சொடலையா
மயானத்துக்கு. சரி, மயானத்துக்கு அனுப்பு. ஆமா கரெக்டா மணி 11:45. ஆமா ஐயா வேட்டைக்கு போக நேரம் வந்துட்டுதா. படப்பு ரெடியா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. வேட்டைக்கு போனா நான் சும்மா போக மாட்டேன். போக முடியாது. பேச்சி வரணும். ஓ பேச்சி கம்பெனிக்கு வரணும். வாய் சொன்னையா இல்லையா கொண்டு வந்து விடணும்யா. ஓஹோ வழி அனுப்பி விடணும். வழி அனுப்பி விடணும். வழி அனுப்பி விடுறதுக்கு தாய் பேச்சு இல்லாம சொடல போகவே மாட்டான். அவன் யாரு? நீ போறதுக்கு. அப்ப மாயாண்டி சொடலை வேட்டைக்கு அனுப்பிய பொழுது வேட்டைக்கு போனார் ஐயா. ஆமா வேட்டைக்கு போயிட்டு வந்து படப்பெல்லாம் அழகா ஏத்துக்கிட்டாரு. 12 மணிக்கு கரெக்டா பூசை. சரி நேரம் தவறாம பூசை போட்டாச்சு. நேரம் தவறாம தீவாரனை காட்டியாச்சு. எப்ப அவனுக்கு கோயில் விடலாம் போதுமா போதாதா? எப்பா என்னப்பா நான் செஞ்சு இவ்வளவு பாடுபட்டு சந்தோஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு கொடை கொடுக்கேன். எப்பா நீ ஏத்துக்கிட்டியா ஏக்கலையா? உன் கோயில் கூடல எனக்கு ஒரு குறை கிடையாது. சரி கோயில் கூட நல்லா கொடுத்துட்டப்பா. சரி பூலோகத்துக்கு போவேன். சரி என்ன வணங்கி வருவாங்கல்ல அந்த மக்கள். ஆமா ஆமையா காக்கும் நல்ல கடவுளா இருக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன வேணும்? ஆமா என்ன கும்பிடுறவங்களுக்கு எல்லாம் நான் வரம் கொடுக்கணும் அல்லவா? பிள்ளை இல்ல மக்களுக்கு பிள்ளை கொடுக்கணும். ஆமா குறைகளோடு வரவங்களுக்கு குறைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்கணும். மனமுடியா மக்களுக்கு மாலை வரம் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க தானே வரம் தரணும். கண்டிப்பா தரணும். அதாவது எனக்கு வரங்களை தாங்க என்று சொல்லி ஆயாண்டி சொடலை கேட்ட பொழுது கேட்கும் பொழுது ஆகப்பட்ட சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்கிறாரானா எப்படி அம்மா கொடுக்கின்றா? கொள்ளோ வரோம் வெல்லோ வரோம் கொடுக்கு வரோம் அழிக்கு வரோம் கொல்லோ வரோம் வெல்லோ வரோம் கொடுக்கு வரோம் அழிக்கு வரோம் தீராத பிடிகள் எல்லாம் திருநீராலே தீர்க்குவாரோ தீராத பிடிகள் எல்லாம் திருநீராலே தீர்க்குவாரோ போகாத பிடிகள் எல்லாம் போகாத பிடிகள் எல்லாம் பொன்பிரும்பா தீர்க்குவாரோ மாயாண்டிக்கு வரங்களை கொடுக்கிறார். ஆமா வரங்களை கொடுக்கும் பொழுது கொள்ளும் வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அளிக்கும் வரம். ஆமா ஆமாம்மா தீராத பிணிகள் எல்லாம் அவர் திருநீரால தீர்க்கும் வரம். தீராத பிணிகள் எல்லாம் திருநீராலே தீர்க்கும் வரம். போகாத நோய் எல்லாம் அவர் பொற்பெரும்பு பட்டாலே தீர்க்கும். ஐயனோட பொற்பெரும்பு பட்டுச்சுன்னு சொன்னாலே போதும். காணலுக்கு போவதற்கு கருப்பு வர்ண தண்டியன். சரி வேனலுக்கு போவதற்கு வெள்ளை வர்ண கூடாரம். அவ வெள்ளை வர்ண கூடாரங்களா? எப்பா என்ன வரம் போதுமா? சரிப்பா எனக்கு பேச்சியே நான் கூட தான் அழைச்சிட்டு போவேன். சரி அம்மாவும் நல்ல முறையில பாத்துக்கிறது ஐயா என்று சொல்லி மாயாண்டி சொன்ன பேச்சு அம்மாளும் பேச்சு அம்மாளும் எங்கே வருகிறானால் எங்கேம்மா வருகின்றா திருநாளோ நடக்குதையா பகவதி அம்மாளுக்கு தேரோட்டமும் திருநாளும் ஜகஜோதியா நடக்கும். அடேங்கப்பா அந்த சித்திரை மாசத்துல அந்த கொட்டாரக்கரையில இருக்கிற பகவதி அம்மாளுக்கு சரி தேரோட்டமும் திருநாளும் ஜகஜோதியா நடக்கிறது. ஆமா சரி அவளுக்கு மாவிளக்கு மஞ்சப்பாடு முளப்பாரி அபிஷேகம். அடேங்கப்பா அவளுக்கு ஒரு இதுலயும் குறையே கிடையாது. ஜகஜோதியா நடக்குப்பா. அவ்வளவு பக்குவமா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு பகவதி அம்மாளுக்கு. சரி பகவதி அம்மா வாசல் அப்படி கோயிலோட நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய வேலையில வாசல் வந்து நிக்கா மாயாண்டி. யாரு யாரு? மாயாண்டி சொடல நிக்கிறாரு. ஆமா அங்க வந்திருக்கேன். சரி ஒரு வார்த்தை சரி யாராவது கண்டுகிடட்டுமே. எப்ப அந்த ஊர் மக்கள் தான் பார்க்கல கண்டுகிடல. சரிங்களா சரி கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரே பூசாரி அவர் கூடயுமா நம்மள கவனிக்கல. பகவதி அம்மாவுக்கு போறாரு அபிஷேகம் பண்ணிட்டு வாராரு. சரி தீவாரண தட்டை தூக்கிட்டு போறாரு. தீவாரண தேசா பண்றோல். ஆமா வாராரு அபிஷேகம் பண்றா போறோல். ஆமா நம்மள ஒரு வார்த்தை கண்டுகிடல. சரி என்று பார்த்தார் மாயாண்டி. மாயாண்டி அவங்க கேட்கலன்னா என்ன சரி நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். ஒண்ணு அவங்களா கூப்பிட்டு கேட்கணும். ஆமா நம்ம வந்திருக்கோம் சொல்லி நம்மளே காட்டணும். ஆமா சரி என்று ஆதாளி போடுவாரா செய்வாரா ஓடுவாரா செய்வாரா போல பதுங்குவாரா புலி பாய்ச்ச பாயுவாரா போல பதுங்குவாரா
பார்த்தாரு. சரி. என்ன யாரு கண்டுகிட மாட்டேங்க அப்படின்னு ஆதாளி போடுதாரு. அல்லறக்க செய்கிறாரு. அல்லறக்க செய்கிற ஈசன் மகள் சோடல ஐயா. ஆட்டெலும்பு செங்கல் துண்டோ சரி மாறி மாறி போய் விழுது. கூட்டமா இருக்கு பாத்துக்கோ. ஆமா. பகவதி அம்மாளுக்கு தேரட்டம்னு சொல்லி சரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் மக்கள் இருந்து பாக்குறாங்க. சரி. ஆனா மாயாண்டி சோடல கூட்டத்துக்கு பின்னால என்ன செய்யறாரு? மாட்டெலும்பு சுங்கத்தொண்டு மாறி மாறி எறிகிறாரு. மாட்டெலும்பு செங்கல் துண்டோ. அப்ப பார்த்தாரு மாயாண்டி. மாயாண்டி சோடல பூசாரி என்ன கண்டுகிட மாட்டாரு. சரி. பிடி பூசாரியா? ஆமா. பிடிக்கி சவுட்டோட வராரு. பகவதி அம்மே ஏய் என்ன அம்மா பகவதி வாட் இஸ் தி ப்ராப்ளம் அப்பா? உனக்கு மாவளக்க குறை வச்சனா மஞ்சப்பாலில குறை வச்சனா? உனக்கு மாவள குறையா தாயே? மஞ்சளில குறை வச்சேனா? கலப்பாயில குறை வச்சனா? ஆமா. அப்ப பூசாரி போய் கால்ல விழுந்து சொல்லுதாரு. அம்மா உனக்கு முளப்பாயில குறை வச்சனா இல்ல அபிஷேகத்துல குறை வச்சனா? உனக்கு அலங்காரத்துல குறை வச்சனா தாயே? அபிஷேகத்துல குறை வச்சனா? ஆத்தோ கருப்போ தெரியலையே. நல்லா இருந்த பூசாரி பொடுக்குன்னு பகவதி அம்மா கால்ல போய் விழுந்துட்டாரு. வாசல்ல நினைக்கா ஏதோ பாலகன். ஆமா. சின்னஞ்சிறிய பாலகனா இருக்கானே. சின்ன பையன் வந்து செவிட்ல எட்டி அடிக்கிறானே பகவதி அம்மா அப்படின்னு சொல்லி கால்ல போய் விழுந்து முக்கா பக்கா மண்ணு வாயில இருக்கு. முக்கா பக்கா மண்ணு வாயில இருக்கு. அடி 1 சரி தடுப்பு 3. அப்ப அடி 1 தடுப்பு 3 தான் இப்படி விழுந்திருக்கு. ஆமா இப்படி விழுந்திருக்கு. சரி. பேய் அடிக்க பிள்ளை பறக்குமா? பேய் அடிச்சா பிள்ளைங்க பறக்கும். பார்த்தா கொட்டாரக்கரை பகவதி அம்மா. பகவதி அம்மா பூசாரிக்கு இந்த பாடா ஆமாவோ அப்படின்னு சொல்லி சரி அந்த பாலகன் கிட்ட வந்து என்ன கேக்குறா? என்னம்மா கேக்குறா? ஒரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா உள்ளபடி சொல்லையா. ஒரு என்னையா பேரு என்னையா பேரு என்னையா உள்ளபடி முடியாம சொல்லையா. நாடு என்னையா நகரம் என்னையா நகரம் என்னையா நகரம் என்னையா நகரம் சொல்லையா. நடந்து வந்ததொரு விவரம் சொல்லையா. நாடு என்னையா நகரம் சொல்லையா. நகரம் சொல்லையா. நடந்து வந்ததொரு விவரம் என்னையா. அம்மா யாரு அப்பா யாரு அப்பா யாரு அப்பா யாரு அப்பா யாரு அம்மை பகவதி ஏனாளே. அம்மா யாரு அப்பா யாரு அப்பா யாரு பகவதியாக யாரடா நீ சிறுவையிலே ஏன் வாசல்ல வந்து நிக்கிறிய? அன்புக்கு மட்டும்தான் அடிபடிவே. ஆமா. அதிகாரத்துக்கு என்னக்குமே ஆண்டவன் சொடலையா தான் கண்ணுக்கு தெரியுமே. ஊரு என்ன? சரி. பேரு என்ன? பேரு என்ன? உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லணும். ஆமா ஆமையா அப்படின்னு பகவதி அம்மா கேட்கிறா. ஆமா பகவதி அம்மா கேட்கும்போது அம்மா சிரிச்ச முகமா நிக்காரு. யாருன்னு தெரியல உனக்கு? இந்த சாடியில பாரு. இந்த முகமா பாரு. இந்த சாடியில இந்த முகமா யாரு? நீ விசாலாட்சி மவளா? கிடையாது கிடையாது. அப்போ யாரு யாரு அங்க இருக்க பத்தியா? சிவகாமி. ஆமா சிவகாமி மவளா? இல்ல கிடையாது. நம்ம திருநெல்வேலியில காந்திமதி மவளையா? எம்மா நான் அவ மவளும் கிடையாது. சரி அங்க இருக்க பத்தியா? குச்சாலத்துல. சரி குழல்வாய் மொழி மவளா? குச்சாலத்துல குரங்கு இருக்காக்குன்னு குரங்கு சொல்ல முடியுமா? குழல்வாய் மொழி மவனா? கிடையாது கிடையாது. பாவனாசத்துல இருக்க பத்தியா? ஆமா யாரையா? உலகம்மா மவனா? நான் உலகம்மா மவனும் கிடையாது. ஏ அம்மா என்ன நான் யாருன்னு கேக்குறியா? நான் யாரம்மா? நான் யாருன்னு தெரியுமா? யாரம்மா? கண்டதுதான் கைலாசோ கண்டதுதான் கைலாசோ கண்டதுதான் தில்லைவானோ அந்தாளம் பார்வதியா கொடுத்தார் பரமசிவா அந்தாளவனம் பேசி வளர்வோர்க்கு பிள்ளையாக போர்க்கு பிள்ளையாக வந்தே நம்ம உண்மையா போர்க்கு பிள்ளையாக போர்க்கு பிள்ளையாக வந்தே நம்ம உண்மையோ. நாம் பிறந்தது கைலாசம். சரி. வளர்ந்தது தில்லைவனம். தில்லைவனம். என்னை பெற்றால் பார்வதி, பெயர் கொடுத்தா பரமசிவா. பேர் கொடுத்தா பரமசிவா. வளர்த்தது யாரு? யாரு உன்னைய? வனப்பேச்சி. வனப்பேச்சி வளர்த்துட்டு அப்படியும் கைலாச வாசல தட்டறிஞ்சு குவையா கூவுனு. இன்னைக்கு அன்னைக்கு உயிர் பிழைக்க வச்சது பேச்சுதான். சரி பேச்சுதான். மயானத்தில் கொண்டு போய்
மயானத்தை அப்படி கூலா கரைச்சு கொடுத்தால பிணத்தை. சரி பேச்சு. ஆமா அம்மாவோ அம்மையா. ஓஹோ பேச்சு மகனாடா நீ. பேச்சு மகன். இத ஒரு சாடையே நினைச்சேன் பார்த்துக்கோ. பேச்சு மகன் மாதிரி தெரியுதா? ஆமா சரி. நீதான் பேச்சு மகன். ஆமாவோ அம்மையா. எங்க மச்சான் சாடையவே இருந்த. ஓ மச்சான் சாடை. ஏர் நெத்திக்கும். ஓ பகமா. ஓ கிளி குஞ்சு வாய்க்கும். கிளி மூக்குக்கும். எங்க மச்சான எங்கேன்னு இருக்கடா. லட்டு மாதிரிலாம் இருக்கு. எங்க மச்சான் பேரு என்ன பேரு? பழைய பரமசிவம். ஓ பழைய பரமசிவம். பரமசிவம் அவன் தான் நீ. பரமசிவம். ஆமாம்மா. சரி. ஏன்னா வேற ஒண்ணு இல்ல. என்ன உங்க ஐயாவுக்கு என்னைய தான் முதல்ல கல்யாணத்துக்கு பேசி முடிச்சது. யாரு? பகவதிய. ஓ பகவதி அம்மால. ஆமா. சரி. எங்க அக்கா போய் வாக்கப்பட்டுக்கிட்டா. ஓ பாத்தியாச்சு அப்போ. ஆமா. ஏடா நீ அக்கா பிள்ளையா? அப்படி என்ன சொல்லு? பார்வதிக்கு பிள்ளை அந்த பகவதிக்கு பிள்ளைதான்ப்பா. அடேங்கப்பா. ஈஸ்வரிக்கு பிள்ளையானால் எந்தனுக்கு நீ மகன் தானடா? எந்தனுக்கும் மகன் தானப்பா. அம்மா என்ன பகவதி என்னப்பா வாசல்ல வந்திருக்கேன். சரி. வந்த பிள்ளை இருக்கட்டுமா சரி இல்ல போட்டுமா? ஏ அப்பா ஏ சொல்லல. வாசலுக்கு வந்த பையன் வெளியே எங்கேயும் போகாத. சரி. நாடு நாடா இல்ல ஊரு ஊரா இல்ல. ஊராவே இருக்காது. வெளியே போகவே போகாத. வெளியே போக கூடாது. சொந்தம் பார்த்த ஐயா சொல்லல. வந்த பிள்ளை போக வேண்டாம். என் வாசல்ல இருமகனே. இருமகனே சொல்லல ஐயா. அம்மா என்ன வாசல் இருக்குன்னு சொன்னா இப்படி சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். சும்மா இருந்தா சோம்பேறி ஆயிருவேன். எனக்கு சோம்பேறி கொடுக்கும். சரி. ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுக்குறியா? கோயில சுத்தி அழுதியாடா. தூத்தல்லையா நான் வந்தேன் வாசலுக்கு. என்ன வேலை பாப்போங்க? எனக்கு காவல் காக்குறது ரொம்ப பிடிக்கும். காவல் வேலையா? அது மேடை வேணும் கொஞ்சம் போய் ஆடிட்டு வரியா? ஆடிட்டு வரியா? சும்மாதான் கிடக்கு. சரி. அம்மா பகவதி. அம்மா பகவதி. எனக்கு காவல் காக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சரி. வாசல்ல காவல் காத்து தரட்டுமா? சந்தோஷமா காவல் காத்து. சரிடா மகனே. எனக்கு காவல் காக்க தான் ஆளே கிடையாது. காவல் காத்து தந்துருவேன். சரி. எனக்கு என்ன தருவேன்? உனக்கு போகதான் மிச்சம். அப்பா நீ என்ன கேட்டாலும் இந்த கைலாஸ் இந்த கொட்டார கரையோ. சரி. சைவம். ஆமா. மாயாண்டிக்கு சைவத்தை கண்டா அலர்ஜி. எப்போதுமே மாமிச படப்பு இருந்தே ஆகணும். மாமிசம்னா அவர் உசுறு. ஆமா. சரி. அப்ப அம்மாளுக்கு துள்ளுமாவு, மாயாண்டிக்கு துவனங்குட்டி. அள்ளுமாவு அம்மாளுக்கு அறுக்குங்கடா. மாயாண்டிக்கு மாவளுக்கு அம்மாளுக்கு மாமிசம். எப்பா வந்துட்டியா? உடலைக்குப்பா. சரி என்று சொல்லி ஒரு படப்பை போட்டு மாயாண்டிக்கு என்ன காவலு? என்ன காவலப்பா? பணம் மல்லு காசு, பணம் மில்லு காசு, பணம் மில்லு காசு, 7 திரவியமே அண்டயத்தில் அம்மா 7 திரவியமே 20 அண்டத்தை தொங்குது. ஆமா. அந்த காவல் காத்து தரணும்னு சொல்லி கொட்டாரக்கரை பகவதி அம்மா சொல்லுகிறார். ஆமா. அதை பார்த்தாரு மாயாண்டி. காவல் காத்தாருன்னு சொன்னா என்னதாயி எப்படி இருக்கு ஒரு காவலு? எப்படி அம்மா இருக்கு? காகம் பறக்காதே, குருவிலானாதே, பறக்காதே, குருவிலானாதே, மாயாண்டி மை குழந்தை மல்லிகைப்பூ வாசக்காரா கொட்டார கரையறியே பகவதியா தலையிலே கொட்டாரக்கரையிலே பகவதி அம்மா வாசலில. அந்த பகவதி அம்மா வாசலில அப்பா மாயாண்டி. அப்பா என்ன வாசல்ல என்ன இருக்கு பாத்தியா? என்ன இருக்கு? 7 கிடாரம் திரவியமும் 20 அண்டயத்தில் தங்கு. ஆமோ ஆமம்மா. அள்ளு பணம் அள்ளு காசு, கிள்ளு பணம் கிள்ளு காசு, முள்ளு பணம் முள்ளு காசு. முள்ளு பணம் முள்ளு காசு அல்லவா? ஆமா. சரி. இத்தனைக்கும் காவலுக்கு எந்த மகனே நீ இருப்பாயடா? உன் உத்தரவுப்படியே ஆகட்டும் தாயே பகவதி. சரின்னு சொல்லி சரி மாயாண்டி சொடல் அப்படியே எல்லாத்தையும் காவல் காத்து வராரு. அடேங்கப்பா. மாயாண்டி காவல் சொடல் லேசுப்பட்ட காவலா? ஓ ஆமையா. அவர் காவலில காகம் பறக்காது, கருங்குருவில ஆந்தாது, சிட்டு பறக்காது, சிறுகுருவில ஆந்தாது. அப்பேற்பட்ட காவல்னு சொன்னா சரி நம்ம மாயாண்டி காவல் மட்டும் தான்யா. ஆமோ ஆமம்மா. மாயாண்டி சுடலை ஆண்டவர். ஆமோ ஆமம்மா. அந்த கொட்டாரக்கரையிலே பகவதி அம்மா வாசலில காவல் காத்து வரக்கூடிய நேரத்துல சரி அங்க ஒரு நிலையம் கேட்காரு மாயாண்டி. ஆமோ ஆமம்மா. வாசல்ல எனக்கு ஒரு நிலையம் போட்டு கொடு. ஆமா நிலையம் போட்டு கொடுன்னு ஒரு நிலையம் என்னடா ஒரு நிலையம்? சரி 21 நிலையம் போட்டு தாரு. ஆமா பகவதி அம்மா வாசலில 21 நிலையம்
போடணும்னு சொல்லி என்று சொல்லி சரி அந்த கொட்டார கரையில வாயாண்டி சொடலைக்கு பகவதி அம்மா எப்படி நிலையம் போட்டு கொடுத்தா தெரியுமா? எப்படி எப்படியம்மா பகவதி அம்மா நிலையம் போட்டு கொடுக்கின்றார்? புறத்துல ஒரு நிலையோ கொடி மரத்துல ஒரு நிலையோ, புறத்துல ஒரு நிலையோ கொடி மரத்துல ஒரு நிலையோ, ஈசான மூலத்தில 21 நிலையம் போட்டு, ஈசான மூலையில 21 நிலையம் போட்டு, கொட்டார கரையிலே கொட்டார கரையதிலே 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 பகவதிய வாசலிலே பகவதிய வாசலிலே கொட்டார கரையதிலே கொட்டார கரையதிலே பகவதிய வாசலிலே பகவதிய வாசலிலே தேரடியில் ஒரு நிலையோ தேரடியில ஒரு நிலையோ ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ கொட்டார கரையிலே குமரி பகவதி அம்மா வாசலில, அந்த பகவதி அம்மா வாசலில ஆயாண்டி சொடலைக்கு சரி ஒரு நிலையம் போட்டு கொடுக்கிறான். ஆமா மாயாண்டி சொடல நிலையம் கேட்ட உடனே கோபுரத்தில் ஒரு நிலையம், கொடிமரத்தில் ஒரு நிலையம், கொடிமரத்துல ஒரு நிலையம், தேரடியில ஒரு நிலையம், சரி தெப்ப குளத்துல ஒரு நிலையம், தெப்ப குளமதில ஒரு நிலையம், ஆமா சரி வேப்ப மரத்தடியில போட்டா வேப்ப மரத்து அடியில போட்டோம்னு சொன்னா வேம்படி மாடை, வேம்படி மாடை, சரி புளிய மரத்துல போட்டா புளிய மரத்து சொடல, புளிய மரத்து பொந்தை, ஆமா ஆமா சரி ஆலமரத்து அடியில போட்டா அது ஆலமரத்து சொடல, ஆமா சரி மருது மரத்து அடியில போட்டா அது என்ன தாய் மருது மரத்து சொடல. எங்கப்பா அழகா இருக்கு. ஆயாண்டிக்கு நிறைய நிலையம், சரி ஈசான மூலையில 21 நிலையம் வாங்கி, ஈசான மூலையில 21 நிலையம் வாங்கி, அப்ப மாயாண்டி சொடலைக்கு கொட்டார கரையதுல கரையதில 21 நிலையத்தை போட்டு கொடுத்து சரி அப்படி காவல் காத்து வாராரு. ஏழுகடார திரவியத்தை காவல் காத்து வருகிறார். சரி அப்படி அவர்கள் காவல் காத்து வரக்கூடிய நேரத்தில் காவல் காத்து வரும் பொழுது அது பக்கத்துல ஆமாம்மா மலையாள சீமை, அடேங்கப்பா மலையாள சீமை எனவே என்னதாயி ஜி குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொள்ள குச்சி, அஞ்சு குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொள்ள குச்சி, குச்சி கோழிக்கோடு மலையாள சீமையில கொள்ள குச்சி கோழிக்கோடு மலையாள சீமையில அந்த மூலன் ஊராதிலே அந்த மூலன் ஊராதிலே நாடு சாமி பெறுவதிலே நந்தமுன ஊரதிலே நந்தமுன ஊரதிலே நாடு சாமி பெறுவதிலே அந்த மூலன் ஊராதிலே அந்த நாடு சாவி தருவாரிலே ஒரு புள்ளையோ காளி பெருமுளையே ஒரு புள்ளையோ காளி பெருமுளையே 500 முளையடியா பெருமுளையே 200 முளையடியா 700 முளையடியா எங்கம்மா காளி பெருமுளையே 700 முளையடியா 700 அதாவது என்ன மலையாள சீமை, மலையாள சீமை, அஞ்சு குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொள்ளங்குச்சி, அஞ்சு குச்சி மலையாளம் அதற்கடுத்து கொல்லங்குச்சி, கொள்ளங்குச்சி கோழிக்கோடு கொழுகு மலையாள சீமையில அந்த மலையாள சீமையில நந்தன் புலன் ஊரு, அடேங்கப்பா நந்தன் புலன் ஊரு 4 சாதி தெரு, சரி அந்த நந்தன் புலன் ஊரதில 4 சாதி தெருவதில தெருவதில 300 புலையனுக்கு முப்பங்காளி பெருமுளையன் அல்லவா, 400 புலையனுக்கும் நாட்டாம, அவன் பெரும்புலையன் 500 புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புலையன், அண்ணாவி பெருமுளையன் 600 புலையனுக்கும் அவன் தான் அதிகாரி, அதிகாரி பெருமுளையன் போட்டதுல அவன் சட்டம், சரி அடிச்சதுதான் மொட்டை, அப்படிலாம் இருக்கணும். அப்படியால 600 புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புலை, அண்ணாவி பெருமுளையன் அம்மா கட்டிக்கார
இருக்கிறேன். அவன் தான் எஜமாங்காளி பெரும்புளைய. ஓ எஜமாங்காளி பெரும்புளைய. அவன் செய்யக்கூடிய தொழில் என்ன தொழில்? என்ன தொழிலும்மா? மாந்திரீக தொழில். அடேங்கப்பா, மாந்திர தொழில்னு சொன்னா அது கருந்தொழில் ஆகும். மை உண்டு சிமிழ் உண்டு மயக்கும் வித்தை தானும் உண்டு. மயக்க வித்தை தானம் உண்டு. அவன் நினைச்சா என்னனாலும் செய்வான்யா. சரி. ஒரு மை எடுத்து போடுவான். ஓ மை எடுத்து போடுவான். கற்பமா இருக்கவள கருவ கலைப்பான். ஓ கற்பமா இருக்கவள கருவ கலைப்பான். சும்மா இருக்கவள மாசமாக்கி விட்டுருவான். அடே சண்டாளா. வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு வரவழைப்பான். அந்த வீதியில இருப்பவள வீட்டுக்குள்ள வர வைப்பான். அப்படிலாம் செய்வான் பெரும்புளையன். அதுதான் தாய் கருந்தொழிலே. கருந்தொழிலே செய்து வாரா. சரி. பெரும்புளையனுக்கு மனைவி யாரு? யாரு தாய்? அதான் பெரும்புளைச்சி. சண்டாள பாதகத்தை பேராசிய பாத்தியா? ஆமா. இவ்வளவு அழகா பொருந்திருக்கு. பெரும்புளையன் பெரும்புளைச்சி பேராசி பொருந்திருக்குன்னு சொன்னாலே மாலை பொருத்தம் தன்னால அமையுமா? அந்த மலையாள தேசத்தில பெரும்புள்ளையன் பெரும்புள்ளச்சி பெரும்புள்ளச்சி பெருமையுடன் ஆண்டு வாரா ஆண்டே வாரா அவனும் மனைவியோமா மனைவியோமா இன்றி ஆண்டு வாரா ஈசனு கிளியும் போலே பெருமையோடு ஆண்டு வாரா ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டே தேவியோ கிளியும் போல கூலி வாண்டு கிளியும் போல பெரும்புளையனும் பெரும்புளச்சி பெரும்புளச்சி பெண்ணாலும் நல்லா வாழ்ந்து வராங்க. அடேங்கப்பா, ஒற்றுமையுடனே வாழ்ந்து வராங்க. ஏன்னா பேராசி அப்படி இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்க தான் எடுத்துக்காட்டு. புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னா எக்ஸாம்பிளே அவங்க தான். அப்போ நீங்களும் அப்படி இல்லையா? நம்ம வீட்டுல எல்லாம் எங்கத்தான் எப்பண்டா டைவர்ஸ்ங்க. இங்க த்ரிஷாலனா திவ்யா திவ்யாலனா அம்மான்னு இருக்கா. அவ அப்படி சொல்லுவா டைவர்ஸ் பண்ணிடுவோம். ஆனா பெரும்புளைச்சி அப்படி இல்லையா? ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஸ்டாப்பே இருக்க கூடாது. அப்ப பெரும்புளைய மன்னனும் பெரும்புளைச்சி பெண்ணானும் பெரும்புளைச்சி பெண்கொடியானவளுவா கணவனும் மனைவியுமாக. ஓ கணவனும் மனைவியுமாக கட்டுடனே வாழ்ந்துவார். ஆமா, கீசனும் கிளியும் போல கிருபையுடனே வாழ்ந்து வருகிறார்கள். அண்ணனும் தேவியுமா ஆமா அகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். சரி. ஆமா. ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகின்றார். பெரும்புளையனுக்கும் பெரும்புளச்சிக்கும் சரி அவங்க செய்யக்கூடிய தொழிலால. ஆமா, செய்யக்கூடிய தொழிலால சொத்து சுகம் ஏகப்பட்டது இருக்குப்பா. அடேங்கப்பா, சொத்து சுகத்துக்கு பஞ்சமே கிடையாது. பஞ்சமே இல்ல. ஏன்னா நீ பேபேன்னு கொஞ்சம் நடந்தன்னு சொன்னா போதும், உனக்கு மைய தட்டி உன் இடத்த அவன் பேருக்கு எழுதி வச்சிருவான். அப்படி பேபேன்னு சொன்னா அம்மோ அமையா என்ன மை வச்சிருக்கான் பாத்தியா? ஆமா, மை உண்டு சிமிலி உண்டு. ஊரை விட்டு வளையல போட்டு போயிடுவான் பெரும்புளையன். அடேங்கப்பா, அப்பேற்பட்ட மனசு பெரும்புளையன். அப்ப அவனுக்கு சொத்து பத்தி இருக்கதானே செய்யும். சரி. அவனுக்கு சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தோம் இராத ஒரு கவலை எந்த பெரும்புளச்சிக்கு. என்ன கவலையம்மா? என்ன தெரியுமா? என்னதாயி? சாமி சொத்தி இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. சொத்தி இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. மண்ணி இருந்தோ மழை இருந்தோ மதலை செல்வம் இல்லை. ஐயா மண்ணி இருந்தோ மழை இருந்தோ மதலை செல்வம் இல்லை. ஐயா இல்லை கவலையாதே பெரும்புளச்சி பெண்ணாளுக்கும் ஏகபோகமா இருக்கு. சொத்து இருந்து சுகம் இருந்து சொத்தையால ஒரு பிள்ளை இல்லை. சொத்தையால ஒரு பிள்ளை இல்லை. மண் இருக்கு மனை இருக்கு. அடேங்கப்பா, ஒரு மதலை செல்வம் இல்லை. ஒரு மதலை செல்வமானது இல்லை என்று சொல்லி பாத்தா பெரும்புளச்சி பெண்குடியானவள் சொல்லுகிறார். என்ன என்னம்மா சொல்லுகின்றார்? ராஜ மன்னா ராஜ மன்னா வாய்க்க பிராணனால
ஜனத்திலையும் தாழ்வானே காயும் காய்ப்பது போய் சேர்வது எல்லையில ஒரு மரமா காயாமலே ஜனத்திலையும் தாழ்வானே காயும் காய்பத என் கணவா ராஜமுன்னா ராஜமன்னா பெரும்பளையா ஏ அம்மா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பார்த்தா பெரும்புழைச்சி பெருமுளைச்சி என் மன்னவரே உணவாளா என்ன என்னம்மா காலையில ஒரு மரமா அது சாதிக்க காய்க்கு மரம் அது சாதிக்க காய்க்கு மரம் சாதிக்க காயாம ஜனத்திலையும் தாழ்வனம் மன்னா ஐயோ மன்னவா அந்த சாதிக்க காய்ப்பதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ ஜனத்தாரோடு சேர்வதப்போ ஜனத்தாரோடு எப்பவுமே சேருவே எப்ப சேருவ பிள்ளை இல்லைன்னு சொன்னா என் சொக்காரு கூட என்ன மதிக்க மாட்டேங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லி என் சொந்த பந்தமே என்ன விட்டு ஒதுங்கி போகுது இப்ப பாரியா என்ன அதாவது என்னம்மா மரமா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் சரி அது பூக்கும் காலத்துல ஆமா கண்டிப்பா பூக்கணும் காய்க்கக்கூடிய காலத்துல காய்க்கணும் அல்லவா கனியாகக்கூடிய காலத்துல கண்டிப்பா கனியாகணும் நம்ம வீட்டுல எவ்வளவு வசதி இருக்கு ஆமாவோ அமையா கவரிக்க போட்டுட்டு காக்காச்சி கண்ணு அடிச்சுட்டு எழுதி அவ கூட என்னை மதிக்க மாட்டா கவரிங்க போட்டு காக்காச்சி கண்ணு இவ்வளவு வசதி இருந்து நம்ம பிள்ளை இல்லையே பூக்கும் காலத்துல பூ மாறி போனேனோ மன்னா எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை ஏன் மன்னா நமக்கு குழந்தை என்பது இல்லை மன்னா தப்பிதமாக நடக்கவில்லையே இல்லையே தெய்வமே தவறுதாக நடக்கவில்லையே மன்னா எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை ஆண்டவா ஆண்டவரே தெய்வமே அப்பா அழுவுறாய பிள்ளை இல்லைன்னா பெண்களுக்கு தானே கஷ்டம் ஆமா ஆண்களுக்கு இருக்கும் அப்ப பார்த்தா பெருமுளைச்சி பெருமுளை அழைத்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகின்றான் சுவாமி என்க நவராஜ மன்னா ராஜ மன்னா வாழ்த்த பிராணநாதா பிராணநாதா எங்க அடித்தேனோ கொடுமை செய்தேனோ வாங்க வந்தவரை அவர் சொன்னதுண்டா ஒரு அம்மிகளை சாமி சாத்தினேனோ என் கணவா ராஜமன் எனக்கு வைத்த பிராணநாதா ஒரு பாவம் செய்யலையா ஆமாவோ அமைய ஒரு பாவமும் செய்யலையே அவளுக்கு தான் அப்படி வேதனை வரும் சரி ஆண்டி அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா சண்டாள பாதகத்தை அப்படி ஒரு பாவமும் செய்யலையே ஒரு பிச்சை வாங்க வந்தவரை பின்னால வாங்கன்னு சொன்னா வாங்க வந்தவர் பின்னால் வாங்கன்னு சொன்னதுன்னு பழக்கமே கிடையாது ஆமாவோ அமையா அரைத்த ஒரு அம்மிகளை அலசாமல் சாத்த ஐயோ தெய்வமே அந்த பாவமும் நான் செய்யலையே ஒரு பாவமும் செய்யலையே சரி எனக்கு ஏன் பிள்ளை இல்ல அப்புறம் ஏன் மன்னா என் வயித்துல ஒரு பிள்ளை இல்ல நான் கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையே ஒரு பிள்ளை மன்னவனே பெரும்புலையா குளிக்கரைக்கும் மஞ்சளிலே ஆமம்மா கூட குளிக்க ஒரு பிள்ளை இல்லையே ஏ மன்னா பெரும்புலையா ஏத்த வீட்டு காரிய பாரு என்ன 7 பிள்ளை வச்சிருக்கான் ஏத்த வீட்டு அகம்பர 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா அடுத்த வீட்டுல இருக்காளே அனிதா அவன் 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா 6 பிள்ளை வச்சிருக்கா பக்கத்து வீட்டுல இருக்காளே பாத்திமா அவன் 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா ஏன் வயித்துல ஒரு பிள்ளை இல்லையே முத்தத்துல இருக்காளே மூக்காய் மருமவ ராக்காய் அவன் 3 பிள்ளைக்கு தாயா இருக்கா ஓஹோ என் வயித்துல ஒரு புழுவு இல்ல ஒரு பூச்சி இல்ல பிள்ளைய சரி ஒரு 2 நிமிஷம் என்ன தருவா ஆமா அடுத்து ஏன் பிள்ளட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாள் பார்த்தா பெரும்புழைச்சி மன்னா என்ன சரி நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரி ஒரு நம்ம செய்த தொழிலாதான் நமக்கு இப்படி இருக்குமா நீங்களோ கருந்தொழில் செய்து வரீங்களா பெரும்புலையா சரி அந்த கருந்தொழிலை விட்டு பாருங்கள் ஒருவேளை ஆண்டவனோட அருளாலே நமக்கு குழந்தை கிடைக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லுகிறான் சரி விளையாடுவோம்
சொன்ன பொழுது சரி மை எடுத்து சிவில் எடுத்து ஓரம் கட்டி வச்சான் பெரும்பளையன். வேற என்ன செய்ய, கருந்தொழில விட்டாவது கை குழந்தை கிடைக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி சரி அந்த செய்யக்கூடிய தொழில ஓரம் கட்டி வச்ச உடனே வைத்த பொழுது அவனுக்கு என்ன செய்யுது, என்ன செய்கிறதாயி, அதனால இருக்கக்கூடிய சொத்து பத்தெல்லாம் வச்சு சாப்பிட்டான். வேற வழியே கிடையாது. அதுக்கடி என்ன செய்யறான், என்ன செய்யணும், ஒரு வயசு சோத்துக்கு வழி இல்ல. ஓ சோத்துக்கு கூட வழி இல்ல. ஆமா சரி அதான் பார்த்தான். என்ன செய்யறான், அப்ப பெரும்பளச்சி சொல்லுகிறா, என்ன சொல்லுகின்றா, எல்லாம் சாப்பாட்டு கூட வழி இல்ல. சரி காட்டுக்கு போய் ஏதாச்சும் வேட்டையாடிட்டு வரீங்களா, உத்தரவுப்படி ஆகட்டும் பெரும்பளச்சி அப்படி என்று சொன்ன பொழுது பெரும்புலச்சி வார்த்தை கேட்டு பெரும்புலச்சி வார்த்தை கேட்டு பெரும்புடைய மன்னவரோ யாழ தேசமணி யாழ தேசமணி மன்னவாதி வாராரே மலையாள தேசமணி ஒரு பெரும்புலவளி வேட்டையாட வேணும் என்றே யாழ வேணும் என்றே விருப்பமோடு வாராரே சரி பெரும்பளச்சி, சரி சாப்பாட்டுக்கு தானே வழி இல்ல, நீ சொன்னபடி வேட்டைக்கு போறேன், ஈரி பத்திரம் சரியா, சரி நான் போய் வேட்டையாடிட்டு வரேன் என்று பெரும்பளையன் மலையாள தேசம் விட்டு அந்த மலையாள தேசம் விட்டு மாந்திரவாதி பெரும்பளையன் வேட்டையாடணும்னு சொல்லி சரி அப்படி காட்டுக்கு வாராம். அப்படி காட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல சரி ஒரு வேட்டையும் சிக்கல. என்ன செய்ய, வேட்டையே இல்லதாய், வெயில் அடிக்கி சுத்தி சுத்தி பார்க்க அவன் நேரமும் என்னன்னு தெரியல. சரி ஒரு வேட்டை கூட சிக்கல, நம்ம கரகம் அப்படி இருக்கு. சரி அப்ப அவனுக்கு ஒரே டயர்டா இருக்குப்பா. சரி களைப்பா இருக்கும்ல, வேட்டைக்கு வந்தா களைப்பா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆலமரத்து வேட்டுல அதே அப்ப அந்த ஆலமரத்தை கண்டான். ஆலமரமே தஞ்சம்னு சொல்லி கொண்டு வந்த துண்டை ஒரு விரிச்சான். அதுலயே படுத்தான். அது செத்தே சாஞ்சுக்கிடுவேன். சரி வேட்டை தானே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சரி அந்த ஆலமரத்து வேர்ல அம்மா பெரும்பளையன் தலை சாய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆலமரத்துக்கு ஒரு காக்கா வருது. சரி காகம் வருகிறது. அந்த காக்கா வாயில என்ன இருக்கிறது, அவ்வை விரதம் இருந்து அவ்வை விரதம் இருந்து ஒரு மாவுருண்டை. அடேங்கப்பா, அவ்வை விரதம் இருந்தா சொன்னா பெண்கள் மட்டும் தான் பார்க்கணும், பெண்கள் ஆண்கள் பார்க்கவே கூடாது. ஆண்கள் பார்த்தோம்னு சொன்னா கண்ணு குருடாயிருமா. அடேங்கப்பா, அந்த உருண்டைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்ப அப்படி இல்லையா, அடித்தாலும் ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. மாவு அரைக்கதே ஆம்பளை தான் அரைக்கும். மாவு அரைக்கதே ஆம்பளை. கணேசப்பா என்னப்பா போய் திரிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்படின்னு பாக்குறதே ஆண்கள் தான். சரி ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லையா, கிடையாது. பெண்கள் மட்டும் தான் பாவாங்க அவ்வை விரதம் மாவு உருண்டை. பெண்கள் தவம் இருந்து அந்த விரத உருண்டை பாப்பாங்க. ஆமா எத்தனை நாளும் தவம் இருப்பாங்க. சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காக வாயில வச்சிருக்கு மாவு உருண்டை. சரி இன்னொரு காகத்தை பார்த்த உடனே அந்த காகம் என்ன செய்யணும், கத்தும். சரி அப்படி கத்தும் போது அந்த உருண்டை உருண்டையானது பெரும்பளைய நெஞ்சில வந்து ஆமா பெரும்பளைய மார்பில தட்டி கீழே விழுகிறது. அப்ப பார்த்தா சரி இது என்னதான் இருக்கும், ஒருவேளை நம்ம மனைவிக்கு கொண்டு போகலாமோ, நம்ம சாப்பிட கூடாது. சரி அவ தானே பெரும்பளைச்சி, ரொம்ப நாளா பெரும்பளைச்சியா இருக்கா, இருக்கிறல்லவா கிட்ட கொண்டு கொடுப்போமா. சரி என்று சொல்லி பெரும்பளைய மன்னவரும் வாங்கி இருந்து பையனும் வாங்கி பயணமாயி உடைய பெரும்பளைய பெரும்பளையே ஏறி வாரா ஏச்சல் ஒரு பெரும்பளையே எடியம்மா பெரும்பளையே ஏடியம்மா பெரும்பளைச்சி அண்ணனோட வார்த்தைகளே ஏடியம்மா பெரும்பளைச்சி ஏடியம்மா பெரும்பளைச்சி அண்ணனோட வார்த்தைகளே. என்னங்க என்ன கொண்டு வந்தாரு, மாவு உருண்டை கொண்டு வந்திருக்கு. மாவு உருண்டை கொண்டு வந்தாரு. சரி இந்தாட்டி என்னம்மா, அதாவது என்ன மாசி பெருமுளச்சி கையில கொடுக்காரு. சரி அப்ப பெருமுளச்சி என்ன செய்கிறா பாருங்க, கணவன் கொடுத்த உருண்டை அடேங்கப்பா கடவுள் கொடுத்த மாதிரி. ஆமா புருஷன் கொடுத்த உருண்டை பகவானே கொடுத்த மாதிரி, ஆதி பகவானே கொடுத்த மாதிரி சொல்லி ஆளன் கொடுத்த உருண்டை ஆண்டவன் கொடுத்த மாதிரி. ஆமா அப்படின்னு சொல்லி அந்த மாவு உருண்டை வாங்கினா. சரி வாயில போட்டு என்ன செய்யறா, ஒரு சொம்பு தண்ணி அடிக்க, ஒரு டம்ளரா ஒரு டம்ளர் தண்ணி அடிச்சதான் உருண்டை நேரமே எங்க ஒதுங்குது, வயிற்றுக்குள்ள போகுது, லெஃப்ட் சைடு வயிறுக்குள்ள போகுது.
லெஃப்ட்ல போய் ஒதுங்கிருச்சு சரி அப்ப அந்த மாவுருண்டை தின்ற காரணத்தால மலையாள தேசத்துல பெரும்புலையனுடைய மனைவி சரி பெரும்புலச்சி பெண்ணாளுக்கு என்ன செய்து என்னம்மா செய்கிறா அன்று முதல் குழி மறந்து அங்கு முதல் குழி மறந்து ஆயிலே போல் கர்ப்பா முற்றாடிய ஒரு மாதமானாடறிய 40 நாள் 4வது மாதத்திலே நாருந்தங்க திங்களட்டா பெரும்புலச்சி சரி மாவுருண்டை சாப்பிட்டா பாத்தீங்களா ஆமா மாவுருண்டை சாப்பிட்ட காரணத்தினால அடேங்கப்பா நாசமாயிட்டா மாவுருண்டைக்கு யோகத்தை பாத்தியல இத்தனை நாள் பிள்ளை இல்லையா இவ்வளவு வருஷம் குழந்தை இல்லாம தவிச்சா கணவன் கொடுத்தத கடவுளா கொடுத்தாருன்னு நினைச்சு சரி ஆயில போட்டு உடனே அடேங்கப்பா அன்று முதல் குழி மறந்து அருங்கலியால் கர்ப்பமானா ஆமா கன்சியூவா இருக்கா சரி சரிப்பா ஊரறிய ஒரு மாதம் அவளுக்கு நாடறிய 40 நாள் சரி 4 மாசம் ஆச்சு 4வது மாசத்துல நார்த்தங்க திங்கிறா 4வது மாசத்துல நார்த்தங்க திங்கிறா எதுக்கு நார்த்தங்க சாப்பிடுதா அவ மாசமா இருக்க பொம்பளைக்கு புளிப்பா கொடுத்தா வாய் கொஞ்சம் நமங்குமா அதனால சாம்பலு மாசமா இருக்கியோ முன்ன போனா சாம்பல் பல்பொடி செம்மண்ணு புண்ணு அதோட சீமை ஓடு பம்பாய் குச்சிலாம் பக்குவமா திம்பா பாத்துக்கோ கோயில இருக்கு பாத்தியா கப்பரையில திருநீரு கப்பரை அல்ட்டு போய் திம்பா அப்போ பெரும்புலச்சிக்கு 4 மாசமாச்சு நாருத்தங்கா திங்களுச்சு 5வது மாசத்துல அறவர போறானமா